இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் என்றென்றைக்கும் துதிக்கப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர், அவர் நாமம் என்றென்றைக்கும் மகிமைப்படுவதாக. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து போகலாம். 2 ராஜாக்களின் புத்தகம் 20வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மகா உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். என் கர்த்தாவே, நீ நினைத்து பாரும், உம்முடைய நினைவில் என்னை வையும். உங்க நினைவு மகிமையானது. நீர் ஜீவனுள்ள தேவன். நல்லா கவனிங்க. எசேக்கியா இங்கே ஜெபிக்கிறார். என் கர்த்தாவே, நீர் ஜீவனுள்ள தேவன், உம்முடைய நினைவில் வைக்கிற தேவன். நீர் எங்களுடைய கிரியைகளை, எங்களுடைய உத்தமங்களை மறப்பதற்கு நீர் அநீதி உள்ளவர் அல்ல. ஆண்டவரே, நீர் என்னை நினையும், என்னை நினைத்தருளும், என்னை நினைவிலே கொண்டு வருகிற தேவனாய் இருக்கிறீர். என்னை நினைத்து பாரும். என் தகப்பனே, என் தேவனே, நினையும் என்பது அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை உணர்ந்தவராய் அங்கே அவர் தேவன் அண்டையில ஜெபிக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். எல்லா கரந்திராமன் சொல்லாமா? ஆண்டவரே நினைச்சிங்கப்பா. மனுஷங்கள்லாம் சொல்லுவாங்க, கவலைப்படாத, நான் இருக்கிறேன், உனக்கு என்ன இருந்தாலும் கடைசி வரைக்கும் நான் உன் கூட இருப்பேன், என்னென்னமோ நம்பிக்கையெல்லாம் கொடுப்பாங்க, ஆனால் மறந்து விடுவார்கள். ஆனால் எசேக்கியா ராஜா இங்கே ஒரு நல்ல ஒரு தேவனுடைய மனுஷனாக, தேவனுடைய வழியிலே நடந்த, தேவனுடைய உத்தமத்தில் நடந்த ஒரு உண்மையுள்ள ஒரு மனுஷன் என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். இங்கே என்ன நடந்துச்சு? எசேக்கியா ராஜா ஒரு நல்ல ராஜா. அவர் தாவீதுனுடைய அந்த வழியில, தாவீது எப்படி கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தாரோ, தாவீதுனுடைய வம்சத்தில் வந்த தாவீதின் குமாரனாகிய இந்த எசேக்கியா ராஜா அவர் உண்மையும் உத்தமமாய் நடந்தார். ஒரு அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எசேக்கியா ராஜாவான போது 18ஆம் அதிகாரத்தில் அதுல 1-2 வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஓசேயாவின் 3ஆம் வருஷத்திலே ஆகாஸ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா ராஜாவானான். அவன் ராஜாவாகிற பொழுது 25 வயதாய் இருந்தது. எருசலேமிலே 29 வருஷம் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் ஆபி. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். எல்லாம் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுக்கு பிரியமானதை, கர்த்தருக்கு பிரியமானதை அவன் செய்தான். யாருக்கு பிரியமானதை? கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை. அப்ரைட், யாஷர், செம்மையானவர் என்றால் நீதிமான்கள். இப்போ எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு விட்டார். அவருக்கு மரணம் சமீபித்து விட்டது. நல்லா கவனிக்கணும். இந்த நேரத்தில் தான் கர்த்தர் என்ன செய்றாரு அப்படின்னா, ஏசாயா தீர்க்கதரிசியை அனுப்பி, எசேக்கியா ராஜாவே, உன் வீட்டு காரியத்தெல்லாம் நீர் ஒழுங்குபடுத்தி விடும், உமக்கு மரணம் வந்து விட்டது, நீர் சாக போகிறீர், கர்த்தர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி எசேக்கியா ராஜாவிடத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி போய் அங்கே சொல்லுகிறார். கர்த்தர் தான் சொல்றார். நல்லா கவனிங்க, கர்த்தர் தான் சொல்றாரு. இப்ப வாசி 20ஆம் அதிகாரம் 1 வாசிக்க பார்க்கலாம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். இப்ப என்ன மரண படுக்கை? நல்லா புரிஞ்சுக்கங்கம்மா. இப்ப என்ன படுக்கையில் இருக்கிறாரு? மரண படுக்கையில் இருக்கிறார் எசேக்கியா ராஜா. இவர் யாருன்னா கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தவர். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தான் சொல்றார். அப்பா, நீ மரித்து போயிடுவ, உன் வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்தி கொள்ளும். ஏசாயா என்கின்ற தம்முடைய ஊழியக்காரன் மூலமா எசேக்கியா ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பி செய்தி அனுப்பி சொல்லுகிறார், நீ மரித்து போவாய் எசேக்கியா, உன் வீட்டுக்காரத்தில் ஒழுங்குபடுத்தும் என்று சொன்னது யார் தான்?
கர்த்தர் தான். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு நாள் மரணம் உண்டு. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டவர்கள் மரணத்தை காணாமல் மகிமை அடைவார்கள். இவர்கள் பழைய ஏற்பட்ட கால நீதிமன்றம் இருந்தபடினாலே இவர்கள் மண்ணுக்கு திரும்ப வேண்டும். அதை தான் இங்க என்ன சொல்றாரு, மரணத்துக்கு ஏதுவான வியாதி இந்த எசேக்கியாவுக்கு இருந்தது. அப்பொழுது எசேக்கியா என்ன செய்றார்? வாசிங்க 2ஆம் வசனத்துல. அப்போது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். நினைக்கிற தேவனே, எங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஏதோ நடக்கல, நாங்கள் செய்கிற ஒவ்வொரு கிரியையும் ஏதோ அல்ல, எல்லாமே உம்முடைய கணக்கில் இருக்கிறது. நாங்கள் செய்கிற மனுக்குலம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் என் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறீர். ஏனென்றால் என் தேவனே, என் சேனைகளின் கர்த்தராகி எங்கள் யெகோவா தேவனே, நீர் ஜீவனுள்ள தேவன், நினைத்தருளும், என்னை நினைவு கூரும் என்று சொல்லுவது அவர் ஜீவனுள்ள தேவன். நமது கர்த்தர் சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். அதனால இவருடைய விண்ணப்பம் என்ன அப்படின்னா, நீங்க நினைங்க ஆண்டவரே, என்னை நினைத்து பாருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்துல கேட்கிறார். நல்லா கவனிக்கணும், ஃபர்ஸ்ட் கேட்டுக்கணும். இப்போ சொல்றேன், எதை நினைக்க சொல்றாரு அப்படின்னா, என் உண்மை என் உத்தமத்தை நீங்க கொஞ்சம் நினைவுல கொண்டு வாங்க ஆண்டவரே, கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்க ஆண்டவரே. ஏன்னா எல்லாவற்றையும் உம்முடைய கண்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. எல்லாவற்றையும் சிருஷ்டித்திருக்கிறீர். உலகம் உம்மை அறியல, ஆனால் நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிந்திருக்கிறேன். அப்பா, நான் உங்களுக்கு பிரியமா தானே வாழ்ந்தேன், என்னை கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். நல்லா கவனிக்கணும், எல்லா மனிதனுக்கும் ஒரு முடிவு இருக்கிறது. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் யாருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது? மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஜட்ஜ்மெண்ட் இருக்கிறது, நியாய தீர்ப்பு இருக்கிறது. அந்த நியாய தீர்ப்பு நாளிலே கர்த்தர் நம்முடைய நினைவு, அப்பா என்ன கொஞ்சம் நினைங்களேன், நான் உங்களுக்கு உண்மையும் உத்தமமா இருந்தேன். கர்த்தர் எல்லாவற்றையும் தராசிலே வைத்து நிறுத்தி பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின். கர்த்தர் உன்னை தராசிலே வைத்து உன்னை நிறுத்தி பார்க்கிறார். நீ குறைவுபட்டபடினால் கர்த்தர் உன்னை அழித்தார் என்று பெல்ஷாத்சாருக்கு கர்த்தர் அங்கே ஒரு பயங்கரமான நியாய தீர்ப்பை கொடுத்தார். அன்பான தேவ ஜனமே, உங்க வாழ்க்கையில ஒரு முடிவு வரும், ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரும், ஒரு கெட்ட தீர்ப்பு வரும். உங்களுக்கு அதை தாங்கிக் கொள்ள முடியாது, உங்களால் அந்த சூழ்நிலையை பொறுத்து கொள்ள முடியாது, நீங்கள் தவிப்பீர்கள். அந்த நேரத்தில் நீங்க பண்ண வேண்டிய ஜெபம் என்ன தெரியுமா? கர்த்தாவே, நான் உமக்கு உண்மையும் உமக்கு உத்தமமாய் நான் உம்மை சேவித்தேனே, என் உண்மையையும் என் உத்தமத்தையும் நினைத்து பாரும் ஆண்டவரே அப்படின்னு மட்டும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா, அவர் அந்த ஜெபத்தை பயங்கரமான வல்லமையுள்ள ஜெபமாக, அந்த உத்தமத்தை அவர் நினைத்து பார்த்து, அவர் அப்படியே கர்த்தர் அந்த அவருடைய நீதியின்படி நமக்கு இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். இவர் ஜெபம் பண்ணிட்டாரு, நினைங்க ஆண்டவரே. நல்லா கவனிங்க, அப்பா என்ன கொஞ்சம் நினைங்க ஆண்டவரே, என் உத்தமத்தை கொஞ்சம் நினைங்க ஆண்டவரே. ஆண்டவரே, சபை கூடி வரும்போதெல்லாம் உங்க சமூகத்துக்கு நான் ஓடி வந்தேன், என்னை நினைங்க ஆண்டவரே. நினைப்பார். ஆண்டவரே, 8:30 மணிக்கு ஆராதனை, 6 மணிக்கு மாலை, அந்த டைமுக்காக நான் பயந்தேனே, நினைக்கிறார். உமது ஊழியம் செய்தேனே, நினைக்கிறார். நான் டிராக்ஸ் கொடுத்தேனே, நினைக்கிறார். ஆண்டவரே, என் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு எல்லாம் நான் சாப்பாடு கொடுத்தேனே, நினைக்கிறார்.
ஆண்டவரே உமது ஊழியத்திற்கென்று நான் காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் அள்ளி கொடுத்தேனே நினைக்கிறார். எல்லா நற்காரியங்களையும் கர்த்தர் தம்முடைய நினைவில் வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஏதோ ஒரு நெருக்கம், ஏதோ ஒரு பயங்கரம், ஏதோ ஒரு அந்தகாரம் உங்களை சூழ்ந்து கொள்ளும் போது உண்மையிலேயே என் வாழ்க்கை இப்படி தான் முடிஞ்சிருமோ அல்லது இப்படி தான் போயிடுமோ, அந்த நேரத்தில் கர்த்தாவே என்னை நினைவு கூறும்னு மட்டும் ஒரு ஜெபம் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன், கர்த்தர் உங்களை வச்சு எடை போட்டுருவார். எடை போட்டு பார்த்துட்டு நீங்கள் செய்த ஒவ்வொரு நற்கிரியையும், சபையில் உங்களுடைய ஊழியம், உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய ஊழியம், உங்களுடைய உத்தமம், இதை பார்த்து அவர் மனதிறங்கி உங்களுக்கு ஆயுசு நாட்களை நீடிக்க பண்ணுவார் அல்லது சூழ்நிலையை மாற்றி விடுவார். தொடர்ந்து வாசிங்களேன். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், மூன்றாம் நாளில் நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். ஹல்லேலூயா. கரண்ட் ஆமென் சொல்லாமா? ஏசாயா சொல்லிட்டு அப்படி கொஞ்சம் தூரம் கூட போல, அந்த பால்கனி வழியா அந்த கிட்ட கூட வெளியே கூட போல, அந்த அரண்மனையிலேயே இருக்கிறார். கர்த்தர் இடைபடுகிறார். எசேக்கியா ராஜாவுக்காக நற்செய்தியை கொடுக்கும்படி ஏசாயா தீர்க்கதரிசியோடு இடைபடுகிறார். இந்த நினைவு கூறும் அப்படின்ற ஒரு ஜபம் பயங்கர பவர்ஃபுல். என்ன நினைவு கூறுறாரு? நீங்க ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து நீங்க கர்த்தருக்கென்று செய்த ஒவ்வொரு கிரியை தான் உங்களை பரலோகமா நரகமான்றத தீர்மானம் பண்றது. நீ மற்றவங்களெல்லாம் நீ பார்க்க மாட்ட, ஆனால் நீ தேவ சமூகத்தில் உட்காந்து என் கர்த்தர் எனக்குள் இருக்கிறார், அவர் என் ரட்சகர், அவருக்காக நான் உற்சாகமாய் என் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி, நல்லா கவனிங்க, உங்க வாழ்க்கையில் நீங்க உங்க கேட்டிருக்கிற பாவம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்க அதை உங்க மைண்ட்லேயே கொண்டு வராதீங்க. ஆனால் சபைக்கு சத்தியத்தை நல்லா கூர்ந்து கேட்டுட்டு சபையில் செயல்பட்டுக்கினே இருங்க. சாப்பாடு செய்யுங்க, காய்கறி கட் பண்ணுங்க, அல்லது ஒரு கூட்டம் நடக்குது, எனக்கு எந்த தாளந்துமே இல்லை, ஆனால் நீங்க போய் நின்னீங்கன்னா அங்கே ஒரு தேவ பிரசன்னம் சூழ்ந்து கொள்ளும், எல்லாரையும் உற்சாகப்படும். அதையும் கர்த்தர் உங்களுடைய ஒவ்வொரு அசைவையும் அவர் நினைவில் கொண்டு வருகிறார். உங்களுக்கு எப்படிப்பட்ட நெருக்கம் வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும், ஒரே ஒரு ஜபத்தை மட்டும் நீங்க பண்ணுங்க. அப்பா, என் கிரியைகளை நினைவு கூறும்னு மட்டும் சொல்லுங்க. ஏசப்பா நாமத்துக்கு மகிமையாக உங்களுடைய நெருக்கங்கள் எப்படிப்பட்ட நெருக்கமா இருக்குது என்பதை என் மனதில் வைத்து கொண்டுதான் நான் ஜெபிப்பேன். ஆண்டவரே, இவர்கள் பட்ட பிரயாசத்தை அறிக்கை செய்யணும், நினைவு கூறுங்க ஆண்டவரே, இவங்க பட்ட பிரயாசத்தை கொஞ்சம் நினைவு கூறுங்க ஆண்டவரேன்னு மட்டும் சொல்லிட்டோம்னா, கர்த்தர் அட்டன் செகண்ட் அவர் இறங்க வல்லமை உடையவர். இறங்கி என்ன பண்ணாரு? வாசிங்க பார்க்கலாம். 6ஆம் வசனத்துல, உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். இப்ப என்ன சொல்றாரு? அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க செய்கிற ஒரு மகிமையை இந்த எசேக்கியா ராஜாவுக்கு கொடுக்கிறார். 15 வருஷத்தை அங்கே கூட்டி கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். கரங்கள் ஆமென் சொல்லாமா? நல்லா கவனிங்க. ஒரு அம்மா, ஒரு சகோதரி, அந்த சகோதரி கர்த்தருக்கு திடீரென்று நோய்வாய்ப்பட்டு விட்டார்கள். அவங்க திடீர்னு நோய்வாய்ப்பட்டாங்க, மரண படுக்கையில் இருக்கிறாங்க. பாஸ்டருக்கு சொல்லி அனுப்புகிறாங்க, பாஸ்டர் இந்த மாதிரி இந்த சகோதரிக்கு உடம்புக்கு முடியல, ரொம்ப டெட் பெட்டில் இருக்கிறாங்கன்னு சொல்லி. உடனே பாஸ்டரும் இன்னொரு பாஸ்டரும் என்ன பண்ணுறாங்க, 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா போகிறாங்க. போயிட்டு நல்லா மரண படுக்கையில் இருக்கிறாங்க. போயிட்டு இந்த பாஸ்டர் கையை தூக்கி அவர் அதம்பாட்டு அவருடைய நினைவில் வந்திருந்து அவங்க என்னென்னலாம் செஞ்சாங்களோ, ஆண்டவரே இவர்கள் சபைக்கு ஓடி வருவாங்களே நினைவு கூறும்,
என் ஆண்டவரே சபை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உட்கார்ந்து காத்திருப்பாங்களே நினைவு கூறும். என் ஆண்டவர் எந்த கூட்டம் வச்சாலும் அந்த கூட்டத்தில் சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல இந்த சகோதரி விட்டு விடவில்லையே நினைவு கூறும். ஆண்டவரே உமக்கு கொடுத்ததை நினைவு கூறும். என் தேவனே உமக்கு விதைத்ததை நினைவு கூறும். உமக்கு தகப்பனுடைய பிள்ளைகளுக்கு பசியாற்றினார்களே நினைவு கூறும். ஆண்டவரை இல்லாதவர்களுக்கு அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்களே நினைவு கூறும். ஆண்டவரை சபை ஆராதனையில் இப்படி ஒரு 10 நிமிஷமா நினைவு கூறும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்னு சொல்லிட்டு வந்துட்டார். அந்த சகோதரி இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கிறாங்க. கைவத்தி ஆமேன்னு சொல்லலாமா? இந்த கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால், நீ செய்கிற இந்த உண்மையும் உத்தமமும், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவன் உண்மையும் உத்தமத்தை கர்த்தர் நினைத்து பார்த்தார்னவே போதும், உனக்கு ஜீவனை கொடுத்து விடுவார், மகிமையை கொடுத்து விடுவார். அவர் உயிரடைய செய்கிற தேவன். இப்போ இந்த இடத்துல எசேக்கியா ராஜாவுடைய ஜெபம் எப்படி இருக்கு அப்படின்னா, 3ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்களேன். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து. சரி, இந்த உண்மைன்னா என்ன? எங்க உண்மை வேணும்? எங்க உண்மை வேணும்? உடன்படிக்கையில தான் உண்மை இருக்க வேண்டும். இவர் இங்க உண்மைன்னு சொல்லும் போது உமக்கு முன்பாக அப்படின்னு சொல்றாரு. உமக்கு முன்பாக நான் எப்படி இருந்தேன்னா, உண்மையா இருந்தேனா? என்னது உண்மை? அப்படின்னா இவருக்குள்ள ஏதோ ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார் தேவனோடு. எசேக்கியா ராஜா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு இவர் உடன்படிக்கை செய்து கொண்டார். அது மாத்திரமல்ல, உத்தமம். இந்த உத்தமி என்பது உமக்கு நான் துரோகம் செய்யவில்லை ஆண்டவரே. என்னது? ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகள். நீர்தான் மகிமைக்கு பாத்திரர், நீர் துதிக்கு பாத்திரர் ஆண்டவரே. நீர் துதிகளிலே பயப்படத்தக்கவர், நீர் பரிசுத்தரா இருக்கிறீர். ஒரு வினாடி கூட யாம் பெருமையில் நான் வாழல, எல்லா சூழ்நிலையும் உங்களை மகிமைப்படுத்தின. அப்போ உடன்படிக்கையில் அவர் உண்மையாய் இருந்திருக்கிறார். இது எதை காண்பிக்கிறது என்றால், கர்த்தருடைய பிரமாணங்கள், கர்த்தருடைய வேத பிரமாணத்தோட கூட இந்த எசேக்கியா ராஜா என்ன பண்ணியிருக்கிறார்னா, என் கர்த்தர் என் புருஷன், இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அவருடைய கட்டளைகளின்படி நடந்து, அவருடைய வழிகளின்படி நடந்து, அவருடைய கற்பனைகளில் நீ வாழ்வாயானால் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் உன் தலை மேல வந்து பலிக்கும் என்பதுதான் தேவன் நம்மோடு செய்த உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு செய்தார். இந்த தேவனுடைய வசனம், இந்த தேவனுடைய வார்த்தை, இது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை. இரவும் பகலும் இந்த வேதத்தை தியானம் பண்ணி, என் கர்த்தருக்கு எது பிடிக்கும், என் கர்த்தர் எதிலே பிரியப்படுகிறார், என் தேவனுடைய வழி என்ன, என் தேவனுடைய பிரமாணங்கள் என்ன என்கின்ற அந்த ஒரு உத்தமம், அவரோடு செய்த உடன்படிக்கையில உண்மை இருக்கிறது. நல்லா கவனிங்க, அந்த உடன்படிக்கையில உண்மை. இவர் என் புருஷன், இவர் என் சிருஷ்டிகர்த்தர், உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உபாகமம் 28 என்ன உடன்படிக்கை சொல்ற பாருங்க பார்க்கலாம். உபாகமம் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். சரி, இந்த உண்மை என்பதுல என்னதுங்க? உடன்படிக்கை. அவர் என் புருஷன், அவர் மேல் வைக்கிற விசுவாசம். தேவன் என் புருஷன், வேத வசனம் என் ஜீவன். கிறிஸ்து சபைக்கு எப்படி இருக்கிறாரு? தலையா இருக்கிறார். ஒவ்வொரு மனைவிக்கும் புருஷன் எப்படி இருக்கிறான்? தலையா இருக்கிறான். ஒவ்வொரு மனைவிக்கும் புருஷன் எப்படியா இருக்கிறான்? தலையா இருக்கிறான். அப்போ தலை தான் யோசிக்குது, சிந்திக்குது. அப்ப தலை என்ன சொல்றதா செய்யணும். எசேக்கியா ராஜா என்ன சொல்றாருன்னா, என் கர்த்தர் தான், என் தேவன் தான் என் புருஷன், அவருக்கு நான் உண்மையா இருப்பேன். அவர் என் புருஷன் என்ற விசுவாசம், அவரோடு செய்த அந்த உடன்படிக்கை, அவர் என் புருஷன் என்ற அந்த விசுவாசம் தான் உண்மை. கர்த்தர் என் புருஷன், அவர் என்னுடைய நாயகராக இருக்கிறார் என்றால் உத்தமம்.
இரவும் பகலும் இந்த வேதத்தை தியானம் பண்ணி கொண்டே இருந்தால்தான் இந்த வசனம் என்ன எப்படி நம்ம நடக்கிறதுன்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்போ தேவன் என்ன சொல்றாருன்னா, யார் யாரெல்லாம் இந்த வேதத்தை தங்கள் நினைவுகளை கொண்டு போனாங்களோ, யார் யாரெல்லாம் இந்த வேத வசனத்தை தங்கள் நினைவில் கொண்டு போனார்களோ அவங்களால மட்டும்தான் உத்தமமாய் இந்த வசனத்தின்படி வாழ்ந்து காட்ட முடியும். கர்த்தர் அந்த வாழ்ந்து காட்டின அந்த காரியங்களை தான் அவர் நினைவு கூறுகிறார். நீ ஒரு பாவியான மனுஷன், நீ மாம்சத்தோடு இரத்தத்தோடும் இருக்கிறாய். ஆனால் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் நீ செயல்படாமல் இந்த தேவனுடைய வசனத்தின்படி நடப்பதற்காக உன்னை ஒப்பு கொடுத்து நீ செய்த நற்கிரியைகள், நல்ல காரியங்கள் எல்லாவற்றையும் நான் நினைவுபடுத்தி தான் உன்னை நியாயந்திருக்க போகிறேன். அன்பான தேவஜனமே, மகிமை என்றென்றைக்கும் யாருக்கு உரியது என்றால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உரியது. அப்படியானால் அவர் எல்லா சூழ்நிலை மகிமைப்படுத்த வேண்டும். அப்போ கர்த்தர் என்ன செய்தார் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களோடு ஒரு உடன்படிக்கை செய்தார். நீங்க 78ஆம் சங்கீதத்தை நம்ம வாசிக்கும் போது 78ஆம் சங்கீதத்தில் கர்த்தர் அங்கே என்ன பண்றாருன்னா, இவர்கள் எப்படிப்பட்ட இந்த உண்மை என்றாலே உடன்படிக்கைக்கு உட்பட்டு விடுவார்கள். 78ஆம் சங்கீதத்தில் 37ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலைவரப்படவில்லை, அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையா இருக்கவில்லை. நல்லா கவனிக்கணும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க? உடன்படிக்கையை முறிச்சிட்டாங்க. தேவன் நம்மோடு செய்வது என்பது என்னதுன்னா உடன்படிக்கை. கிறிஸ்தவம் என்பது என்னதுங்க? எல்லாரும் ஆமென் சொல்லு. அன்பு. எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கிறிஸ்துவம் என்பது என்ன? அன்பு. அன்புனா என்ன? உடன்படிக்கை. உடன்படிக்கை கவுனன்ட். லகவனி கவுனன்ட். இது என்னது? யாம் புருஷ என்ன சொல்றாரு? அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? முதல்ல இயேசு கிறிஸ்து என் மணவாளன், இயேசு கிறிஸ்து என் ஜீவன் என்கின்ற அந்த உடன்படிக்கையில உண்மையா இருந்தீங்கன்னா உத்தமத்துல நடப்பீங்க. உத்தமி. எப்போ புருஷனுடைய பாருங்க, நான் என்ன மற்றவங்களா மாதிரி நான் வேசித்தனம் பண்ணுறேன்னு சில பேர் கேட்பாங்க. சில பேர் புருஷனுக்கு பச்சை துரோகம் பண்ணிட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா எழுத்தின்படியே விபச்சாரம் செய்வாங்க. சில மனைவிமார்கள் என்ன செய்வாங்கன்னா, சேச்சே நான் என்ன அவங்களா மாதிரி நான் வேசித்தனம் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு புருஷனை பிடிச்சிக்கின்னு திட்டுன்னு திட்டிக்கினே இருப்பாங்க. சண்டைக்காரி. வாயை திறண்டாலே மூட மாட்டா. அவ பச்சை வேசி. நீங்க நல்லா எழுதி கொள்ளுங்க. புருஷனுக்கு உபதேசம் பண்றதுக்கு கூட மனைவிக்கு அதிகாரம் இல்லை என்பது வேதம். இப்போ நீங்க என்ன தெரியுமா பண்ணீங்க? என்னடா இவரு இந்த மாதிரிலாம் பிரசங்கம் பண்றாரு, நம்ம 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 பொண்டாட்டிங்களா இது இந்த சர்ச்சை தானே வருது, ஏன் இது மாதிரி நடக்க மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் பெற்று நல்ல விசுவாசத்துடைய பூரணம் இருக்கணும். நல்லா கவனிங்க. எசேக்கியா ராஜா தவறுங்க, ஆண்டவரே என் மேல எந்த தப்பும் இல்லை ஆண்டவரே, ஆனா என் புருஷன் எனக்கு விரோதமா செயல்படுறாரு. ஆனால் உங்க வசனம் சொல்லுது போதனை புருஷனுக்கு கூடாது. ஆண்டவரே நான் போதிக்க மாட்டேன், என் புருஷன் சண்டையிடுவதில்லை அப்படின்னு நிக்கிறார். அதை கர்த்தர் நினைவு கொண்டு வருவார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ இந்த வசனத்துக்கு நடுங்கி 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 நிற்பியே, அந்த உண்மையும் அந்த உத்தமத்தையும் கர்த்தர் கூர்ந்து கவனிக்கிறார். இவர்கள் உடன்படிக்கையை உடைத்து விட்டார்கள். எசேக்கியா ராஜா சொல்றாரு, நான் உடன்படிக்கையில உத்தமமாய் இருந்தேனே ஆண்டவரே, நீர் என் புருஷன் என்கின்ற உடன்படிக்கையில இருந்து இரவும் பகலும் உம்முடைய வேதத்தில் தியானமாவே இருந்தனே ஆண்டவரே, தியானமாவே இருந்தனே கர்த்தாவே. நினைவுல நல்லா கவனிங்க, யார் யாருக்குள்ள கர்த்தருடைய வார்த்தையின் நினைவுகள் உள்ளே இருந்ததோ அவர்களை அவர் நினைக்கிறார். 63ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவர் நமக்கு எல்லா விதத்திலும் இளைப்பாறுதலை தருகிற தேவன், சுகத்தை தருகிற தேவன், அவர் நமக்கு திருப்தியை தருகிற தேவன். அதுல 6ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராஜாமங்களில் உம்மை தியானிப்பேன். ஆண்டவரே யான் நினைவுல இரவும் பகலும் உம்முடைய வசனம் தான் ஆண்டவரே. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து முதல்ல அந்த பிரியம், கர்த்தர் மேல அந்த ஒரு ஆசை, முதல்ல கர்த்தரை நேசிக்கணும். முதல்ல கர்த்தரை என்ன பண்ணணும்? நேசிக்கணும்.
என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது, நல்லா கவனிங்க, இந்த நினைவு என்பது என்ன தெரியுமா? கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்த முதல்ல கர்த்தரை நேசிக்கிறது தான் உண்மை, அது உடன்படிக்கை. அடுத்தது வேதத்தை வாசிக்கணும். ரெண்டாவது வேதத்தை வாசிக்கணும். மூணாவது அந்த வேதத்தை சுவாசிக்கணும். அதுதான் நினைவு. மூச்சு காத்து வருகிற அந்த மூச்சு காத்து, அது என் கர்த்தருடைய வேத பிரமாணங்கள் கட்டளைகளை நினைப்பது. வீட்டில் கணவன் மனைவி என்பது ஏதோ சும்மா இல்லை, அது தேவனும் கிறிஸ்துவும். எப்படி கிறிஸ்து எல்லா காலத்தை கீழ்ப்படுகிறாரோ அப்படிப்பட்ட உண்மையும் உத்தமம் தான் கணவன் மனைவி உறவு. அதை இன்னைக்கு நிறைய பேர் நாசம் பண்ணி நாரா பண்ணின்னு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு பெண்களுக்கு பலன் இல்லை. இப்போ சைக்காலஜிஸ்ட்லாம் சொல்றாங்க, தெளிவாக சொல்றாங்க, என்னன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு சகிப்புத்தன்மை இல்லை. அதாவது குறைவு அல்ல, டோட்டலி இல்லைன்றாங்க. சகிப்புத்தன்மை இன்னைக்கு கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒரு மனைவியானவள் தன்னுடைய புருஷை யாராச்சும் சத்தியத்துக்கு கீழ்ப்படியல அப்படின்னா, இவங்க கற்புள்ள நடக்கையில் தான் புருஷனை ஆதாயப்படுத்தணும். டே குடிகாரா, நீ எப்போ பார்த்தா குடிக்கிறியாடா, நீ சர்ச்சுக்கு வர மாட்டியாடா, உனக்கு எவ்வளோ சொல்ல உனக்கு ஏறாதாடா, அப்படியெல்லாம் இன்னைக்கு கேட்க கூடாதுமா. வசனம் அதுக்கு அலோ பண்ணல, அப்படி கொடுக்கல. அதான் கவனிங்க, இவர் என்ன செய்தார்? ஒரு கிறிஸ்தவம் என்ன? இது உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? ஒரு மனைவியும் ஒரு கணவனும் இருவரும் சேர்ந்து செய்து கொள்ளக்கூடிய திருமண உடன்படிக்கை தான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்பது திருமண உடன்படிக்கை. இயேசு கிறிஸ்து என் மணவாளன், அவர் என் ஆத்துமநேசர், அவருடைய வேதம் என் சுவாசம், அவருடைய வேதம் என் சுவாசம், என் நினைவு, என் நினைவு, என் நினைவு, என் நினைவுல அவருடைய வார்த்தை இருந்ததை அவர் நினைக்கிறார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்ப ஏசப்பாவுடைய வருகை தான் இது பேச போறது. ஏசப்பாவுடைய வருகை தான் பேச போறேன். கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவத்தை ஏதோ சர்ச்சில் போய் உட்காந்துட்டா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு 2 மணி நேரம் உட்காந்துட்டு போயிட்டா, நான் கிறிஸ்தவன். அதெல்லாம் கிறிஸ்தவன். நேசி, வாசி, சுவாசி. சுவாசி. யூ பிரீத் இஸ் வேர்ட். உன் சுவாசமே அவர் வார்த்தையா இருக்கணும். உன் சுவாசமே அவருடைய வார்த்தை. என் தியானம், அந்த தியானமே இருந்தா மட்டும்தான் அவர் என்ன செய்வார்னா, 15 வருஷம் கூட்டி கொடுத்தார் என்பது மரணத்தை ஜெயித்தார், ஜெயங்கொண்டார், அவர் மகிமை அடைந்தார் என்பதற்கான ஒரு அடையாளம். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், கிறிஸ்துவ என்பது ஆண்டவரே உங்க உடன்படிக்கையை முடிச்சிட்டாங்க. ஆண்டவரே வசனத்தின்படி வாழ ஆண்டவரே இவங்க அப்படின்னு வேதம் சொல்லுது இல்லையா? இப்ப கிறிஸ்தவம் என்பது என்ன? நல்லா கவனிங்க. கிறிஸ்தவம் என்பது என்னன்னா உடன்படிக்கை. உடன்படிக்கை என்னதுங்க? இப்ப உடன்படிக்கை என்ன? ஒருத்தருடைய இடத்த வாங்குறீங்க நீங்க, ஒரு 10 லட்ச ரூபாய் இடத்த வாங்குறீங்க. அரசாங்கத்துக்கிட்ட போயிட்டு நான் 10 லட்ச ரூபாய் இவர்கிட்ட கொடுத்துட்டு 10 லட்ச ரூபாய் மதிப்புள்ள அந்த நிலத்தை நான் வாங்கிக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி பெரியோர்கள், அந்த அரசாங்க அதிகாரி மத்தியில் அங்க ஒரு உடன்படிக்கை செய்து ஒரு பாண்ட் இருக்கும், ஒரு பாண்ட் இருக்கும், ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும், ஒரு காவனன்ட் இருக்கும், ஒரு பெரித். எபிரேயத்தில் பெரித், பெரித்னா பார். பார் அப்படின்னா கன்சியூமிங், சாப்பிடுறது, அழிக்கிறது. என்னை நான் அழிப்பது தான் உடன்படிக்கை. என்னை அழிச்சா தான் உடன்படிக்கையில் உறுதியா இருக்க முடியும். யா இஷ்டம் பா. உடன்படிக்கை என்பது அன்புல ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுப்பது. யா இஷ்டம், நான் குடிச்சிட்டு வருவேன், நீ நடி கேட்கறது, அது உடன்படிக்கை அல்ல. குடிகாரன் ஒருத்தனும் புருஷன் கிடையாது, எழுதி வச்சுக்கோங்க. குடிச்சிட்டு வீட்டுக்கு வரலாம் புருஷனே கிடையாது. நீ கேட்கறன்னா நீ பொண்டாட்டியே கிடையாது. நீ என்ன பண்ணணும்? அப்போ அந்த வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 பேதுரு அந்தபடி 3:1 எல்லா இடத்து வாசிப்பால, எல்லா கண்ணும் பார்க்கட்டும். சகோதரிகள் சகோதரர்கள் எல்லா கண்ணையும் பார்க்க வாசி. அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கைகளை அவர்கள் பார்த்து. யாருக்கு கீழ்ப்படிய சொல்றாரு? சர்ச்சுக்கு வர புருஷனுக்கு தான் நான் கீழ்ப்படிவேன். சபைக்கு போவாத, ஜெபம் பண்ணாதன்னு சொன்னா அதுக்கெல்லாம் கீழ்ப்படிய கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் எனக்கு யாரு? யா புருஷன் யாரு? யா சிருஷ்டிகர்த்தா, என் நாயகர். ஆமேனா? எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க.
எங்கள் வீட்டுக்காரர் சர்ச்சைக்கு போன சொல்லிட்டாரு, வசனம் சொல்லுது, புருஷனுக்கு கீழ்ப்படி சொல்லுதுன்னு, அதனால கீழ்ப்படிஞ்சிட்டேன். அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்து தான் புருஷன், அவர் தான் ஃபர்ஸ்ட் புருஷன். அவருடைய பிரமாணம் சொல்லுகிறது அன்பாயிருங்கள், உடன்படிக்கையில் உறுதியாயிருங்கள் என்று சொல்லி. அப்படியானால் நான் உடன்படிக்கையில் உறுதியாக இருப்பேன். மற்ற காரியங்கள் குடும்ப வாழ்க்கையில், அப்போ யாராச்சும் திருவசனத்துக்கு கீழ்ப்படியலன்னா சர்ச்சைக்கு வராத புருஷனுக்கும் கீழ்ப்படின்னு தான் வசனம் சொல்லுது. நீ போய் சண்டை போட்டுன்னு இருக்கக்கூடாது. சர்ச்சைக்கு கூப்பிட்றேன், சில பேர் பார்த்தா சர்ச்சைக்கு வான்னு கூப்பிட்டு சண்டை போட்டுன்னு அந்த குடும்பம் பிரியும். நான் என்ன சொல்றேன்னா, நீ அது உன் வேலை இல்லை, மனசை யாருமே மாற்ற முடியாது, கர்த்தர் தான் மாற்ற முடியும். அப்போ போதனை இன்றி, 2ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். போதனை இன்றி மனைவியானவளே, தீமோத்தேயுக்கு சொல்றாரு, ஒரு மனைவியானவள் தன் புருஷனுக்கு போதிப்பதை தடை செய்கிறது வேதம். போதிக்காத, உன் புருஷனுக்கு ஆலோசனை கொடுத்துன்னு போய் உட்கார்ந்திருக்காத. போதனை இன்றி மனைவிகளின் நடக்கை. அப்ப நீ உண்மையிலேயே உடன்படிக்கையில இருக்கிற அப்படின்னா உன் புருஷன்கிட்ட நீ போதிக்க மாட்ட, மாறாக உன் கற்புள்ள நடக்கையினாலே உன் புருஷனை நீ ஆதாயப்படுத்தி கொள்ளுவ. இவள் ஏன் இவ்வளவு சாஃப்டா இருக்கிறா, இவ்வளவு சமாதானம் இருக்கிறா, நான் எவ்வளவு துன்மார்க்கத்தை பண்ணாலும் இவளுக்குள்ள என்ன இருக்கு? கிறிஸ்து இருக்கிறார். முதல்ல ஏசப்பா தான் ஃபர்ஸ்ட். ஆமேனா? கணவன் மனைவில நெக்ஸ்ட். ஃபர்ஸ்ட் யாரு? ஏசப்பா தான். அவருக்கு நீ உண்மையா இருந்து உறுதியா இருக்கணும். உன் ஜபத்துல எல்லாத்தையும் ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும். நல்லா கவனிக்கணும். அப்போ நம்ம என்ன செய்யறோம்னா, ஒரு கணவன் மனைவி உடன்படிக்கை எப்படியோ அதே மாதிரி தான் கிறிஸ்தவர்களாகிய நாம் உடன்படிக்கைக்கு உட்பட்டிருக்கிறோம். அப்போ உடன்படிக்கைக்கு உட்பட்டிருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சபையில நாம் அவருக்காக வாழ்வது, வசனத்தின்படி வாழ்வது, அவ்வளவுதான். வசனம் என்ன சொல்லுது? எழுத்தை பார்த்து நடிக்கிறவன் அடிமை, பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினாலே எழுத்தில் நடக்கிறவன் குமாரன். எழுத்தில் நடக்கிறான் பாரு, அதுதான் உத்தமி, அதுதான் உத்தமம். ஆண்டவரே, எசேக்கியா ராஜா சொல்றார், நான் உம்முடைய மனைவி அல்லவா, நீர் என் சிருஷ்டிகர்த்தர் அல்லவா, உம்முடைய வேதத்தை விட்டு நான் பின்வாங்கினது இல்லையே, உம்முடைய வேதத்தை விட்டு வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் சாயவில்லையே, என்னை நினையும். அதை நினைவிலே கொண்டு வருகிறவர் தான் நமது கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. ஞானஸ்நானம்னா என்ன? ஆண்டவரே, யா எண்ணங்களுக்கு நான் சாகிறேன், யா வார்த்தைகளுக்கு சாகிறேன், யா மாம்ச நினைவுகளுக்கு செத்து உங்க வசனத்தின்படி வாழ்வேன் ஆண்டவரே என்பதுதான் கிறிஸ்தவ உடன்படிக்கை. ஞானஸ்நானம்னா என்ன? ஞானஸ்நானம்னா என்னங்க? அம்மா, ஞானஸ்நானம்னா என்ன? நல்லா கவனிங்க. ஞானஸ்நானம்னா என்ன? எடுத்து வாசிங்க பார்க்கலாம். கொலோசியர் நிருபம், கொலோசியர் நிருபம், கொலோசியர் நிருபம், அதுல 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. ஞானஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறோம். எப்ப கவனிங்க, ஞானஸ்நானம்னா நேரா போய் தண்ணியில ஒரு முக்கு முங்கி நாங்க குளிச்சுட்டு வந்துட்டேன், அது மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல். அப்படியானால் தேவனுடைய வார்த்தையின்படி தேவனுடைய பிள்ளையாய் நான் வாழ்வேன் என்பதுதான் இந்த உடன்படிக்கை. கலாத்தியர்கள் நிருபத்தை திருப்பிக் கொள்ளுங்க. கலாத்தியர்ல இந்த ஞானஸ்நானம் என்பது என்ன? எடுத்து வாசிங்க பார்க்கலாம். அதுல 23ஆம் அதிகாரம் 26 வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. ஞானஸ்நானத்தினால் யாரை தரித்துக் கொண்டோம்? கிறிஸ்து இயேசுவை நம்முடைய இருதயத்துல தரித்துக் கொண்டோம். அடுத்தது 1 பேதுரு 3ஆவது அதிகாரம், 1 பேதுரு 3ஆவது அதிகாரம், அதுல 21ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குகிறதா இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து. ஞானஸ்தானம் என்னதுங்க? சொல்லுங்க. ஞானஸ்தானம் என்னது? உடன்படிக்கை. ஞானஸ்தானம் என்பது என்னது? எல்லாம் வாய்த்தான் சொல்லுங்க. ஞானஸ்தானம் என்பது என்னது? உடன்படிக்கை. உடன்படிக்கை தான் எதுல உண்மையா இருக்கணும்? சொல்லுங்க, எதுல உண்மையா இருக்கணும்? உடன்படிக்கையில
உண்மையா இருக்கணும். அவர் என் புருஷன், இயேசு கிறிஸ்து என்னை மீட்டு கொண்டார், எனக்காக ஜீவனை கொடுத்தவர். அந்த உண்மை இருந்துச்சுன்னா இரவும் பகல் என் படுக்கையில் நான் உண்மை நினைக்கிறேன். அந்த நினைவு என்பது சுவாசம், அவருடைய வார்த்தைகளை தியானித்து கொண்டிருப்பது, அது உள்ளுக்குள்ள இருந்துச்சுனாக்கா அந்த வேத வசனத்தின்படியே வாழ்ந்து என் புருஷனை நான் மகிமைப்படுத்துவேன். இதுதான் ஞானஸ்நான உடன்படிக்கை. சபையில் வந்திருக்கிற நாம் ஞானஸ்நானம் எடுத்திருப்பது வேத வசனத்தின்படியே நான் வாழ்ந்து என் தேவனை நான் மகிமைப்படுத்துவேன், என் கிறிஸ்துவுக்கு பிரியமானதை நான் செய்வேன் என்பதுதான் உடன்படிக்கை. ஆக கர்த்தர் இப்ப என்ன செய்ய போறாரு அப்படின்னா, எல்லாவற்றையும் நினைவில் வைத்துக்கொண்டு அவர் ஞாபகப்படுத்த போறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த தேவனுடைய பிரமாணங்களை சீனாய் மலையில கொண்டு வந்து கொடுத்தார். இந்த சீனாய் மலையில அவர் கொடுத்ததுதான் உடன்படிக்கை. என்ன பண்ணாரு? இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இந்த உடன்படிக்கை செய்தார். இந்த நியாயப்பிரமாண இந்த வசனத்தின்படியாக நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று உடன்படிக்கை செய்தார். அப்படியானால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவனுக்கும் அங்க திருமணம் ஆச்சு. எங்க திருமணம் ஆச்சு? சீனாய் மலையில திருமணம் ஆச்சு. அவருடைய பிரமாணங்களை எழுதி கொடுத்தார். இஸ்ரவேல் சபையே, நீ என் மனைவி, என்னுடைய பிரமாணத்தில் நட என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் தம்முடைய பிரமாணத்தை கொடுத்தார். மோசே இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் 40 நாள் பட்டினியா இருந்து அந்த பிரமாணத்தை வாங்கினார். ஏன் இவர் பட்டினியா இருந்தார்? தேவன் ஆவியா இருக்கிறார். மனுஷன் தான் சாப்பிடுவான், மனுஷன் மரணத்தில் இருக்கிறான், அவன் ஜீவன் பிழைக்கணும்னா புசிக்கணும் அவன். அப்போ அவர் ஆவியா இருக்கிறார். இந்த மோசேயையும் கர்த்தர் ஆவிப்படுத்தி மாம்சமும் இரத்தத்தையும் அங்கே சாகடித்து ஒரு புது உடன்படிக்கை செய்கிறார். ஞானஸ்நானம் என்பது உடன்படிக்கை, அது அன்பு. அது எப்படிப்பட்டது? ஒரு மனைவியானவள் தன் கணவனுக்கு எல்லா காலத்திலும் கீழ்ப்படிந்திருக்கிற அந்த உடன்படிக்கை. அவருடைய வசனத்தின்படி நான் வாழ்ந்து காட்டுவேன், என் கர்த்தரை என் புருஷனை மகிமைப்படுத்துவேன். நல்ல குணஸ்தலன ஸ்திரீ தன் புருஷனுக்கு மகிமையா இருக்கிறாள், என் புருஷனுடைய எல்லா காலத்தையும் கீழ்ப்படிவேன் என்பதுதான். அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட கர்த்தர் அங்கே உடன்படிக்கை செய்தார். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். யாத்ராகமத்தின் புத்தகம் 34வது அதிகாரத்தில் 34ஆம் அதிகாரம் மோசே எங்க சொல்லுவாரு? வாசிக்க பார்க்கலாம். 27ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். வாசி. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி இந்த வார்த்தைகளை நீ எழுது. இந்த வார்த்தைகள் சொல்லு. இந்த வார்த்தைகளை, இது யாருடைய வார்த்தை? கையில் இருக்கிற நம்ம கையில் இருக்கிற வார்த்தை யாருடைய வார்த்தை? இந்த வார்த்தைகளை நீ எழுது. இந்த வார்த்தைகளின்படியே உன்னோடும் இஸ்ரவேலோடும் உடன்படிக்கை பண்ணினேன் என்றார். கல்யாணம் எப்படி நடக்கும்? கல்யாணம் எப்படி நடக்கும்? பெரியவர்கள் முன்னிலையில் என்ன பண்ணுவாங்க? உடன்படிக்கை செய்வாங்க. இன்னாரை நீ கடைசி வரைக்கும் நீ நேசிக்கணும், வாழ்விலும் சாவிலும் துக்கத்தில் துன்பத்தில் கூட இருக்கணும். அதே மாதிரி மணமகனையும் மணமகளையும் 2 பேரும் ஒரு உடன்படிக்கை செய்வார்கள். நீ புருஷன், நீ மனைவி. இப்ப கர்த்தருடைய வேதம் சொல்லுது, வார்த்தையை கொண்டு உடன்படிக்கை செய்கிறார். ஒவ்வொரு மனைவிக்கும் புருஷன் தலையா இருக்கிறது போல ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சிருஷ்டிகளுக்கு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புருஷனா இருக்கிறார். இப்போது நாம் உடன்படிக்கை செய்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் இந்த உடன்படிக்கை தள்ளிவிட்டதனால தான் அவர்களை பாபிலோனுக்கு நாடு கடத்தினார். உங்களுக்கு அப்பதான் புத்தி வரும், அப்பதான் உனக்கு உணர்வு வரும்னு சொல்லி இப்போ மோசே சொல்றாரு, இந்த வார்த்தையின் மூலமாய் உடன்படிக்கை பண்ணினேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு யாரு? மனைவி. கையை ஊத்துறாமன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்பவும் இஸ்ரவேலுக்கும் அரபு நாடுகளுக்கும் மத்திய கிழக்கில் பெரிய யுத்தம் நடக்குது. நிறைய கிறிஸ்தவங்க என்ன பண்றாங்கன்னா, ஐயோ இந்த இஸ்ரேல் பண்றது சரி கிடையாது, இந்த இஸ்ரேல் போய் எல்லாரையும் சாகடிக்குது, பச்சை குழந்தைகளை சாகடிக்குது, அப்புறம் வயது முதிர்ந்தவங்களை சாகடிக்குதுன்னு சொல்லி இஸ்ரேல் மேல இஸ்ரேலை குற்றப்படுத்துகிறவன், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். எல்லாரும் சொல்லாமா? உடன்படிக்கையை இஸ்ரேல் வேண்டுமானாலும் மறந்து போகலாம். உடன்படிக்கையை இஸ்ரவேல் ஜனங்கள் தவறிவிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த முதலாவது வருகை தவறவிட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நினைவிலே வைத்திருக்கிறார். கையை வைத்து ஆமென் சொல்லுவோமா? அவர் இந்த உடன்படிக்கையை உடைப்பதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. அவர் அந்த உடன்படிக்கையிலே உறுதியாக இருக்கிறார்.
அதனால இஸ்ரேலுக்கு விரோதமா யாராவது பேசுனீங்க, கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், உங்களுடைய எச்சரிக்கை. அப்போ ஆண்டவர் இங்க சொன்னாரு, ஆக இஸ்ரவேல் ஜனங்களோட மணவாளன் ஒரு மணவாட்டியோடு செய்கிற உடன்படிக்கை, நான் கடைசி வரைக்கும் உன்னை காப்பேன், அன்னவஸ்திர விவாக கடமையை நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லி ஒரு புருஷன் உடன்படிக்கை செய்வதும், ஒரு மனைவியானவள் தன் புருஷனுக்கு எல்லா காலத்தை கீழ்ப்படிந்திருப்பேன் என்பதை சொல்லுவதும் தான் இந்த உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையில உறுதியா இருக்கிற உங்களை கர்த்தர் நினைக்கிறார், அவர் நினைவு கூறுகிறார், அவர் எல்லாவற்றையும் நினைவில் வைக்கிறார். அவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரே ஒரு எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? உன் நினைவில் நான் இருக்கிறேனா? உலகத்தில் எத்தனையோ ஆண்கள் இருக்கலாம், ஆனால் என் நினைவில் என் புருஷன் மட்டுமே, அதுதான் உத்தமி. உலகத்தில் எத்தனையோ பெண்கள் இருக்கலாம், ஆனால் என் மனைவி மட்டுமே எனக்கு மனைவியா இருக்கிறாள், அவன் தான் உத்தம. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை அவருடைய நினைவில் வைத்து எனக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்தார். அதே போல யான் நினைவில் அவருடைய வார்த்தை இருக்குமே ஆனால், அந்த வார்த்தையின்படியே நான் நடப்பேனே ஆனால் அது உத்தமம். இந்த உத்தமத்தை தான் கர்த்தர் நினைவில் கொண்டு வருகிறார். அல்லேலூயா சொல்லாமா? நீங்க சர்ச்சுக்கு வந்த டைம் ஒரு செகண்ட் கூட மிஸ் பண்ண மாட்டாரு. நீ சர்ச்சுக்கு இந்த நேரத்தில் என் கர்த்தரை நான் ஆராதிக்க போகிறேன், நீ ஓடி வந்த அந்த ஓட்டத்தையும், தேவ சமூகத்தில் நீ ஆராதித்த ஆராதனையும், நீ சபையை பெருக்கினதும், நீ பாய் போட்டதும், அல்லது சாப்பாடு பரிமாறினதும், அல்லது பாடல் பாடும்போது கையை தட்டினதும், அல்லது பேண்ட் அடிச்சதும், அல்லது ட்ராக்ஸ் கொடுத்ததும், அல்லது கர்த்தருக்கு ஊழியம் செய்து நீ கொடுத்த எல்லாமே உத்தமம். மற்றவங்களை கம்பேர் பண்ணாத. உனக்கு கர்த்தர் கொடுத்த அந்த காரியத்தில் நீ உற்சாகமாக இருப்பாயானால் கர்த்தர் எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து உன்னை நினைவுபடுத்தி உனக்கு ஜீவனை கொடுத்து உன்னை வாழ வைப்பதற்கு அவர் நீதியும் உண்மையும் உடையவராக இருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறது? இப்பவும் நான் சொல்றேன், நீங்க செய்யற ஒரு காரியத்தையும் அவர் மறக்கவே மாட்டார், எல்லாவற்றையும் நினைவில் வைத்திருக்கிறார். அவர் அப்படிப்பட்ட ஒரு மகிமையின் கர்த்தராக இருக்கிறார். அந்த உண்மை உத்தமம், அதில் தான் எல்லா மகிமையுமே இருக்கிறது. மணவாளன் சொல்லுகிறார், எருசலேமின் குமாரத்திகளே, என்னவளுக்கு மனதாக மட்டும், அந்த மன உத்தமம் என்னவளுக்கு மனதாக மட்டும் அவளை விழிக்க பண்ணாதிருங்கள். வாசிங்க பார்க்கலாம், உன்னத பாட்டின் புத்தகம் 3ஆம் அதிகாரம், உன்னத பாட்டின் புத்தகம் 3ஆவது அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 4ஆம் வசனம் தானே? என்ன 5 வாசி. எருசலேம் குமாரத்திகளே, எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு, எனக்கு பிரியமானவள் அவள். சொல்லுங்க, அவர் யார் அவள்? எனக்கு பிரியமானவள். எனக்கு பிரியமானவளுக்கு, நல்லா கவனிங்க, அவர் உடன்படிக்கை நம்மோடு செய்திருக்கிறார். அந்த உடன்படிக்கையில அவர் உத்தமமா இருக்கிறார். கரங்களை ஊத்தி ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்ல. அதான் யான் பிரியம் அவ. கர்த்தர் உன்னை நேசிக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ அவரை விட்டு தூரம் போனாலும், அவரை நீ நினைக்காம இருந்தாலும், அவரை நீ மறந்து போனாலும், நல்லா கவனி, அவரை நீ மறந்துட்டு வெகு தூரம் ஓடினாலும் அவர் இந்த வேலையில சொல்றார், யாம் பிரியமாவல். அல்லேலூயா. நான் அவளை நேசிக்கிறேன், யான் நேசம் மாறாது. நான் உத்தம புருஷன், நான் உத்தம புருஷன். அவர் என் ஆத்தும மணவாளன், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் ஆத்தும மணவாளன். எருசலேமின் குமாரத்திகளே, அவர் சொல்றாரு பாருங்க, வாசியத. எனக்கு பிரியமானவளுக்கு, எனக்கு எவ்வளவு மகிமையுள்ள வார்த்தை பாது. யாம் பிரியமாவல், அவள் நினைவாகவே நான் இருக்கிறேன், அவள் நினைவாகவே நான் இருக்கிறேன், அவள் நினைவாகவே நான் இருக்கிறேன். அவளை மறக்கவில்லை. அவள் தான் என்னை மறந்து, அவள் எவ்வளவு வெகு தூரம் போனாலும் நீ என்னைக்கு என் சமூகத்துக்கு வருவ, என்னைக்கு என் வசனத்தை நீ கை கொள்ளுவ, என்னைக்கு என் வசனத்தின்படி வாழ்வ, என்னைக்கு நீ என்ன புருஷனாக அந்த உண்மையில உறுதியா இருப்ப என்பதை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அங்கே சொல்லுகிறார், வாசிங்க, அத மனதாகும் மட்டும். இந்த மனதாகும் என்பது தான உத்தமம், உத்தமி. என் கர்த்தரை நான் ஆராதிப்பேன், என் கர்த்தரை நான் பாடி துதிப்பேன். கர்த்தரை பாடி துதிக்கிற என் வாயில கலகம் வராது, கர்த்தரை பாடி துதிக்கிற என் வாயில சண்டை வராது, கர்த்தரை பாடி துதிக்கிற என் வாயில தூஷணம் வராது, துன்மார்க்கம் வராது. ஒவ்வொரு காரியத்தையும் அவர் நினைவிலே வைத்திருக்கிறார். நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தாவே என்னை நினையும். அங்க சொல்றாரு பாருங்க, அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒவ்வொரு காரியத்தையும் அவர் நினைவிலே வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, 103வது சங்கீதம் திருப்பி கொள்ளுங்க. 103வது சங்கீதம் யார் மேல் அவருடைய நினைவு இருக்கிறது? 17-18 வாசிங்க.
17-18. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு. யாருடைய உடன்படிக்கைய? உண்மை, உத்தமம். உத்தமம் என்பது மனசார சத்தியத்தை பேசுகிறவன். உத்தமமாய் நடந்து மனதார சத்தியத்தை பேசுகிறது. கர்த்தர் மனதார சத்தியத்தை செய்யணும். கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்குது அன்பானவர்களே. அல்லது நீ எப்படிப்பட்ட நெருக்கத்தில் நீ மாட்டிக்கினாலும், ஆண்டவரே என்னை நினைவு கூறும் ஐயா. அந்த நினைவு கூறுதல் வந்துருச்சுன்னா எல்லா சூழ்நிலைகளை கர்த்தர் உன்னை மாற்றி உன்னை மகிமைப்படுத்துவார். அந்த சூழ்நிலை விட்டு வெளியே வருவார். சரி, உங்களை பற்றி நினைக்கிறதுக்கு என்ன இருக்குதா? இப்போ நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கினீங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு நான் அப்படியே கண்ணை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுறேன். ஆண்டவரே இவங்களை நினைங்க. என்ன காரியத்தை சொல்ல நான் உங்களை நினைக்கிறதுக்கு? ஆண்டவரே இவங்க 5 மணிக்கு எழுந்து ஜெபிக்கிறாங்கப்பா, நல்லா திண்டு தூங்கலாம். ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் 4 மணிக்கு நிற்கிறாங்க. ஆண்டவரே உபவாசித்தார்களே, நினையும் ஆண்டவரே. ஆண்டவரே இவர்கள் அமைதியா இருந்தார்களே, நினையும் ஆண்டவரே. இவங்க மேல தப்பே இல்லை, ஆனா பழி இவர்கள் மேல வந்தது. ஆனால் அமைதியா கர்த்தர் மேல பாரத்தை போட்டாங்களே, நினையுங்க. உங்ககிட்ட நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். இந்த நினைவு என்பது ஜட்ஜ்மெண்ட். நியாய தீர்ப்பு வரப்போது அன்பானவர்களே. நியாய தீர்ப்பு வரும்போது நினைச்சு பார்ப்பாரு, நீ என்ன பண்ணியிருக்கிற, உனக்கு நல்லதை பண்றதுக்கு உங்ககிட்ட என்ன நன்மை இருக்கு. நீங்க போய் நைட்டுக்கு வீட்டில் படுத்துக்கின்னு என் கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்களே நினைச்சு பாருங்க, என் கிறிஸ்தவ வாழ்க்கையில என்ன இருக்கு, நல்லது என்ன இருக்கு. ஜட்ஜ்மெண்ட் பயங்கரம். நான் மறுபடியும் சொல்றேன், ஆண்டவரே உடன்படிக்கை வாசிங்க பார்க்கலாம். அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு செய்து காட்டி, வசனத்துல வாழ்ந்து, வசனத்துல நடந்து கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே இருக்கிறது. கரங்கள் திராமன் சொல்லாமா? நீ நினைச்சனா உன் புள்ள நல்லா இருக்கும் பாரு. உன் புள்ள 100% நீ பெத்தெடுத்த பிள்ளை, அந்த பிள்ளை தேவ ஆசீர்வாதத்துக்குள்ள வரத்தும் சாபத்துக்குள்ள போறதும் பெத்தவங்க கையில் தான் இருக்கு. அந்த பிள்ளைக்காக அழுது ஜெபிக்கணும், அந்த நினைவு இருக்கணும். அவருடைய உடன்படிக்கையை கை கொள்ளுகிற அந்த நினைவு, அவருடைய கட்டளைகளின்படி செய்வேன். அதுதாங்க கணவன் மனைவி. நீங்க உடன்படிக்கையை முடிச்சு போட்டு அங்க என்ன இருக்கு யோசிச்சு பாருங்க. இப்போ கர்த்தர் என்ன செய்றாருன்னா, ஆபிரகாமோடு இந்த உடன்படிக்கை செய்தார். ஏன்னா ஓசியா பல முறை பார்த்துட்டோம். அவரோ ஆதாமை போல உடன்படிக்கை மீறி ஆதாம் உடன்படிக்கை உடைச்சு போட்டான். அன்புல நிற்க மாட்டேன். மனுஷனுக்குள்ள அன்புல தெரியாதா? மனுஷனுக்குள்ள அன்புல என்னைக்கு சிலுவையின் உடன்படிக்கைக்குள்ள வருகிறானோ அன்னைக்கு தான் மனிதனுக்குள்ள அன்பு பிறக்கிறது. அப்ப ஆதாம் உடன்படிக்கை மீறி போட்டாரு. ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். ஆபிரகாம் உடன்படிக்கைக்கு உட்பட்டார். யெகோவா தேவனை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் அந்த உடன்படிக்கைக்குள்ளே வந்து, நீர் என் புருஷன், என் மணவாள் என்று சொல்லி கர்த்தரை விசுவாசித்தார். ஆபிரகாமுக்கு அது தேவனது நீதியாக எண்ணினார். இப்போ சோதோம் கொமோராவில் போய் மாட்டிக்கினார் லோத்து. இப்போ சோதோம் கொமோராவை கர்த்தர் அழிக்க வருகிறார். ஏன் அப்படின்னா, இந்த ஜனங்கள் உடன்படிக்கை கிடையாது, உண்மை கிடையாது. அவன் மனமோன போல மிருகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சோதோம் கொமோரா பட்டணத்தினுடைய பாவம் என்னது? முதல் பாவம், அவங்க பாவமானது சுய புணர்ச்சி, ஆண் புணர்ச்சி, ஆணோட ஆண், பெண்ணோட பெண்ணு, டிரான்ஸ்ஜெண்டர், ரொம்ப கொடுமையான பாவங்கள்லாம் சோதோமில் இருந்துச்சு. இந்த பாவத்துக்கான காரணம், முதல் காரணம் சாப்பாடு, ஆகார திரட்சி. சோதோமில் இருந்து ஆகார திரட்சி, சாப்பாடு தாறு மாற திண்டு. சில இடங்களை பார்ப்பேன் சாப்பாடு எடுத்துமே கொட்டுவாங்க. ஐயோ, எச்சரிக்கையாக சொல்றேன், அது போஜனத்துல ஜீவன் இருக்கிறது அன்பானவர்களே. எத்தனையோ பேர் இன்னைக்கு சாப்பாடு இல்லாம இன்னைக்கு எவ்வளவு பேர் கிடக்குறாங்க. இந்த சோதோமுடைய பாவம் ஆகார திரட்சி, சாப்பாடை எடுத்துட்டு போய் குப்பையில கொட்டும். அந்த மாமியார் பாவம் பசியில் கிடக்கும். அதை கூப்பிட்டு ஒரு நாய்க்கு போகிறத கூட போட மாட்டேங்குது. இன்னைக்கு நான் எச்சரிக்கையாக சொல்கிறேன், நம்முடைய தேவன் குடும்பத்தின் தேவன். இந்த சாப்பாடு எடுத்துன்னு போய் கொட்டினது பாருங்க, அதுதான் சோதோமுடைய பாவம். சாப்பாடை குப்பையில் கொட்டுறது சோதோமுடைய பாவம். கர்த்தர் இந்த சோதோமை அழிக்கிறதுக்கு திட்டமிட்ட லோத் அங்கே மாட்டிக்கினாரு. இப்போ லோத்தை பார்க்குறாரு, லோத்துக்குள்ள எதுவுமே இல்லையே. ஆனால் லோத்துக்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருந்துச்சு. லோத்து ஒரு காரியத்தை செய்தான். நான் ஆபிரகாமை அழைத்த போது இந்த லோத்து கூட வந்துட்டான்.
அப்போ ஆபிரகாமை நினைத்து பார்த்து லோத்தை தப்புவிக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் இப்போ சொல்லவா, நீ சபையில் எப்படி செயல்படுற? நியாயத்தீர்ப்பு வந்துருச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இது நான் இதை பற்றி சொல்ல நான் விரும்பல. நியாயத்தீர்ப்பு அவ்வளோதான். இப்போ நியாயத்தீர்ப்பு முதல்ல எங்கே துவங்க போகுது? அதங்க நினைவு. அவர் ஜீவனுள்ள தேவன், என் கர்த்தர், என் புருஷன் இயேசு கிறிஸ்து, என் ஜீவன், என் மூச்சு, என் நினைவு. உலகத்திலேயே நினைவு என்கின்ற ஒன்றை கொடுத்தது மனுஷனுக்கு மட்டும்தான், தெரியுமா? மிருகங்களுக்குலாம் நினைவு கிடையாது. அது கண்ணில் பார்த்துச்சுன்னா செயல்படும், அது வந்து யோசிக்காது. இப்போ ஒருத்தன் வரப்போறான், இந்த டைம் ஆனால் கரெக்டாக வருவான், அவன் எனக்கு சரியா புல்லே போடல, அவனை லைட்டை தலையாட்டுற மாதிரி ஆட்டி அவனை குத்தி அப்படிலாம் பிளான் போடாது. மாடுலாம், ஆடு மாடு அது நாயெல்லாம் இப்போ ஒருத்தன் வருவான், அவனை போய் நான் வவ்வுன்னு குலைச்சிடுவேன், அவனை கடிச்சிடுவேன், அப்படிலாம் நாயெல்லாம் பிளான் போடாது. மனுஷன் மட்டும்தான் நினைவு இருக்கிறது. அந்த நினைவு தேவ சாயல். அதைத்தான் கேட்கிறாரு. உன் நினைவுல நான் வாழ விரும்புறேன்டி. இந்த டி அப்படின்னு என்னது? நான் சிருஷ்டிக்கப்பட்டவளே, என் கர்த்தர் என்னை சிருஷ்டித்தார், என் நினைவுல வாழ அவர் துடிக்கிறார். இப்ப லோத்துக்கு இப்ப ஜட்ஜ்மெண்ட் கவனிங்க. நினைவு என்பது ஜட்ஜ்மெண்ட். இப்ப நான் ஜட்ஜ்மெண்ட்டை பத்தி பேசினுக்கிறேன், எது வேணா நடக்கலாம். கூர்ந்து கவனிங்க. நீங்க எங்கேயோ ஒருத்தர் அசிங்கப்படுறீங்க, எங்கேயோ அவமானம், பா என்ன நினைங்கப்பா, உங்களல்லவா நான் மகிமைப்படுத்தினேன், அப்பா உங்களை நான் மகிமைப்படுத்தினேன் இயேசு ராஜா. அப்படியே இந்த நினைவு ஜபத்துக்கு பயங்கர பவருங்க. எக்ஸாம் எழுத போறீங்க, கை கால்லாம் நடுங்குது, ஆண்டவரே என்னை நினையும் ஆண்டவரே, உங்க சமூகத்தில் இருந்த நினையும் ஆண்டவரே. ஒரு புது பலன் வரும். கையை வைத்து சொல்லுங்க. வாலிப பிள்ளைங்களே, பயப்படாத. உங்களை அழைத்தவர், அவருடைய உடன்படிக்கையில் நிலைத்திருக்கிற உங்களை அவர் நினைவு கூறுகிறார். நீ உடன்படிக்கை விட்டு தூர போன, இன்னைக்கு நீ எவ்வளவு துன்மார்க்கமான பாவம் செஞ்சாலும், மனுஷங்க துன்மார்க்கமான பாவம் செஞ்சுக்கிட்டு தாறுமாறா ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருந்த கர்த்தர் ஏன் பொறுமையா இருக்கிறார்னா, அவர் உத்தம புருஷன். நீ எவ்வளவு தூரம் போறியப்போ ஒரு நாள் என் பக்கம் திரும்பி வா அப்படின்னு கர்த்தர் காத்திருக்கிறார். நீ நினைக்காதீங்க ஏதோ கர்த்தர் பார்த்து சும்மா இருக்கிறார்னு. அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் மனதுருக்கம் உள்ளவர், அவர் அன்பே உருவானவர். அந்த உடன்படிக்கையை மாறாத புருஷன் அவர் கையை தட்டி அந்த உத்தம புருஷனுக்காய், என் இயேசு ராஜனுக்காய், தம்மை தாமே ஒப்பு கொடுத்த குமாரனுக்காய் என்றென்றைக்கும் துதிகன மகிமை உண்டாகட்டும். இந்த நினைவு என்பது ஜட்ஜ்மெண்ட். நீ செஞ்ச ஒவ்வொரு காரியத்துக்கும் பிரதிபலன் வருகிறது. நீ சபையில எந்த அளவுக்கு இருக்கிற, சபையா வீடு, நீ சபைக்குள்ள என்ட்ராயிட்ட பிற்பாடு நல்லா கவனி. சபை ஆராதனை வந்து அந்த ஸ்பிரிட்ல வந்து கலந்துடணும். வீட்டுக்கு போறது, இந்த சபையில சிறுமை இருக்கும், நல்லா கவனிங்க. இப்போ நமக்கு சரியான ஒரு டாய்லெட் வசதி கூட சரியா ஜென்ஸுக்கு லேடிஸுக்கு தனியா இல்லை. அந்த சிறுமையை அனுபவிக்கணும். நான்லாம் வந்து இது மாதிரிலாம் நெருக்கத்தில் நான் பண்ண மாட்டேன். இது என் சபையினுடைய ஒரு ஸ்டேஜ், இது ஒரு நிலைமை. வீட்டில் போயிட்டு யூரின் போயிட்டு வருது, வீட்டுக்கு போய் டாய்லெட் போகிறது, வீட்டில் போய் தண்ணி குடிச்சிட்டு, இதெல்லாம் வந்து போகிற கேஸ், இதெல்லாம் விருந்தாளி கேஸ், இதெல்லாம் உறவு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். சபையில் தான் நியாயத்தீர்ப்பு தொங்க போகிறது. அவர் ஒவ்வொன்றையும் நினைக்கிறார். நீ கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டின ஒவ்வொன்றையும் கர்த்தர் நினைக்கிறார். உன் நண்பன் வந்து கூப்பிடுவான், வாடா போய் குடிக்கலாம், வாடா போய் ஊரை சுற்றலாம், வாடா போய் இதை செய்யலாம். இல்லை, என் இயேசு என் புருஷி, என் பாவத்தை சுமந்தவர், அதை நினைக்கிறார். நீ கர்த்தருக்காக பாராட்டின ஒவ்வொரு வைராகியத்தை அவர் நினைக்கிறார். நீ முன்னாடி செய்து கொண்ட விக்கிரக ஆராதனை, சடங்காச்சாரங்கள், உன் சொந்த பந்தங்கள் உன்னை தூஷிக்கும், அங்க நின்று அவமானப்படுவ. நீ எனக்கு பெருமை கிடையாது, மகிமையில இயேசு ராஜாவுக்கு. அதை நினைக்கிறார். லோத்தே, உங்ககிட்ட ஒரு நீதி இல்லையாடா? ஒரு நீதி இருக்குடா லோத்தே, ஒரு நீதி இருக்கு. என்ன? ஆபிரகாமை நான் பேர் சொல்லி அழைத்தேன், ஆபிரகாமுடன் உடன்படிக்கை செய்தேன், ஆபிரகாம் என்னோடு உடன்படிக்கை செய்திருக்கிறான், ஆபிரகாம் உடன்படிக்கையில உறுதியாகவும் இருக்கிறான். நீ ஆபிரகாமுடைய அண்ணன் பையன் அல்ல, ஆபிரகாம் உனக்காக ஜெபிக்கிறவன் அல்ல. ஆபிரகாமுடைய சுபாவம் இரக்கம், ஆபிரகாமுடைய மார்க்கம் இரக்கம். பெத்தவங்களுக்கு சோற போடுங்கயா. ஆபிரகாம் ஒவ்வொரு நாளும், அப்பா லோத்துக்கு நினைங்க ஆண்டவரே. இங்க உட்காந்து நான் என்ன பண்றேன், ஒவ்வொரு நாளும் காலையில வந்து உங்க ஒரு பிறந்துக்கிற குழந்தை, இப்ப ஜேனட் பிறந்துக்கிறா இல்லையா, அந்த குழந்தைக்காக ஸ்தோத்திரம் பண்ணி உட்காந்து, ஆண்டவரே அந்த குழந்தை நினையும். இப்ப புதுசா இப்ப சபைக்கு வந்துக்கிறாங்க, அவங்க பேரும் சொல்லி நினையும், உள்ள ஜாயின் ஆயிடுவீங்க. இந்த நினைவு கூறுதல் தான் கர்த்தருடைய சமூகத்துக்கு போகும்.
அதுக்கு கூட சேர்ந்து நீங்களும் கிறிஸ்துவோடு உடன்படிக்கை செய்திருக்க வேண்டும். சோதோம் கொமோராவுடைய இந்த துஷ்டத்தனத்தின் பாவத்தை பார்த்தார். ஆனால் லோத்தை அழிக்காமல் கர்த்தர் அங்கே வாசிக்க அந்த வசனம், நல்ல வசனம். ஆதியாகமத்தின் புத்தகம் 19 அதிகாரத்தில் அந்த சோதோம் கொமோராவை அழிக்கும் போது கர்த்தர் ஆபிரகாமை அவர் நினைவு கூர்ந்தார், நினைத்தார். 29 வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 29. அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். எல்லாம் கையை வைத்து ராமன் சொல்லாமா? அல்லேலூயா. எப்ப அவர் நினைக்கிறாருமா? எப்ப அவர் நினைக்கிறாரு? உனக்கு ஆபத்து வரும்போது, உனக்கு நியாய தீர்ப்பு வரும்போது, உனக்கு ஏதோ ஒரு சோதனை வரும்போது, உனக்கு நெருக்கம் வரும்போது, உன் வாழ்க்கை முடியும் போது, இந்த ஓட்டத்தை நீ முடிக்கும் போது கர்த்தர் தம்முடைய நினைவில் கொண்டு வருகிறார். உன் ஆக்டிவிட்டிஸ் என்ன, உன் கிரியைகள் என்ன? கர்த்தர் யாரை நினைச்சு பார்த்தாரு? ஆபிரகாமை நினைத்தார். ஆபிரகாம் உடன்படிக்கையில உறுதியா இருந்தவர். ஆபிரகாமுடைய நினைவுல தேவனுடைய பிரமாணங்கள். ஆபிரகாம் எப்படிப்பட்டவர்னா தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு தம்மை ஒப்பு கொடுத்தவர். பறக்க போற அந்த பிள்ளைங்களுக்கு என் பிரமாணத்தை போதிக்கிறவன் தான் இந்த ஆபிரகாம். ஆபிரகாமுடைய நினைவில் என் வார்த்தையின் வல்லமை உள்ள வந்துருச்சு என்பதை கர்த்தர் அறிந்து கொண்டார். அதனால தான் ஆபிரகாமை நினைத்து லோத்தை அவர் ஆசீர்வதித்தார். உங்களை நினைச்சு உங்க சொந்தக்காரர்களா ஜெபம் பண்றீங்களா? உங்கள் அம்மாவுக்கு, உங்கள் ரட்சிக்கப்படாத உங்கள் அம்மாவுக்கு, ரட்சிக்கப்படாத உங்கள் அப்பாவுக்கு, ரட்சிக்கப்படாத உங்கள் மாமாவுக்கு, ரட்சிக்கப்படாத உங்கள் மாமிக்கு, ரட்சிக்கப்படாத ஊருக்காக உங்கள் ஜபத்தை கர்த்தர் நினைவு கூர்ந்து உங்கள் நிமித்தம் உங்கள் சொந்தக்கார ஆசீர்வதிப்பார். தெரியுமா? நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க, உங்கள் நிமித்தம் உங்கள் அப்பாவுக்கு சுகம் கொடுப்பார், உங்கள் நிமித்தம் உங்கள் அம்மாவுக்கு சுகம் கொடுப்பார். அவங்க நினச்சிட்டு உட்காந்துருப்பாங்க, இதுக்கு தான் சர்ச்சுன்னு ஓடுது, நாங்களாம் எவ்வளோ நல்லா இருக்கிறோம் பாரு. அது உங்களால் வந்ததுயா. கையை தட்ட மாட்டீங்களா? ஆமீன் சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? இப்போ கூட இப்போ என்னுடைய அக்காவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, ரொம்ப கை கல்லாம் அவங்களாம் வந்து நான் அது வந்து நான் பார்க்கல, வந்து நான் இதெல்லாம் விசாரிக்கல அப்படின்லாம் நினச்சி அவங்க துக்கமாக இருப்பாங்க. ஆனால் என் மனசுக்குள்ளே ஆண்டவரே நினைங்க, ஆண்டவரே நினைங்க, ஆண்டவரே கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. இப்போ என்னுடைய பெரிய அக்காவுக்கு வந்து அக்கா இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நான் செய்கிறதுக்குன்னு எதுவுமே பெருசாக என்கிட்ட ஒன்றும் பொருள் இல்லை. எனக்கு எங்கள் அம்மா எங்கள் அப்பாலாம் விட்டு செத்து போன அப்போ அந்த நேரத்தில் வந்து என்னை ஆதரித்தார்கள். நினைவு இருக்கணும். முதல்ல கவனிங்க, மனுஷர் ஒரு நன்றி இருக்கணும். என் மனசுக்குள்ள நான் என்ன நினைப்பேன், எங்கள் அக்காவுக்கு கொடுத்து உதவுறதுக்கு பெருசாக என்கிட்ட ஒன்றும் இல்லை ஆண்டவரே, ஆனால் நினைங்க ஆண்டவரே, ரட்சிப்புகளை நடத்திட்டார் ஆண்டவர், ராமின்னு சொல்லாமா? அதை விட பெருசாக நமக்கு என்ன வேணும்? நான் வந்து எப்போவுமே நன்றி நினைப்பேன். எப்போவுமே என் கூட படித்த நண்பர்கள் கூட நான் உட்காந்து சாப்பிட்டது, நான் பசியாக இருந்தப்போ எனக்கு அவங்க நண்பர்கள் கொடுத்தது எல்லாத்தையும் நான் நினச்சி பார்ப்பேன். நினைக்கணும், நினைக்கிற நல்ல நன்றியை நினைக்கிறேன் தான் என் மனுஷன். நன்றி கெட்டத்தனமா இப்போ மாமியாரும் உங்கள் மாமியாரும் நினச்சி பாருங்கள். நீ ஓடி வந்துட்டல்ல, ஓடுகாலியாக வந்துட்டல்ல, சொல்ல மாட்டீங்களா? என்ன காலி, என்ன காலி, ஓடுகாலியாக வந்துட்டல்ல. உன்னை அன்றைக்கி முடியே முடியாது, என் பையனை வசியம் பண்ணிட்டான், நான் கோர்ட்டில் கேஸை போட்டு பிரிச்சே திருவேன் அப்படிலாம் பண்ணாமல் ஏதோ ஒன்று சனைய ஏதோ ஒன்று பண்ணிட்டேன், போ வான்னு உன்னை சேர்த்துக்கினாங்கல்ல. நினச்சி பாருங்கம்மா, குடும்பத்தில் நினைவுகள் வந்துருச்சுன்னு வச்சுங்க. ஆண்டவரே நினைங்கப்பா, கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. நம்ம பண்ணுற ஜபத்துக்கு அவ்வளோ பவர். உங்களுடைய ஆக்டிவிட்டீஸை பார்த்து தான் அங்கே நல்லா இருப்பாங்க. அவங்களாம் சர்ச்சுக்கு போகிறாங்க, அந்த இதை மாதிரி என்ன எப்போ நான் நல்லா தெரிஞ்சுக்கினேன். இங்கே சபையில் எனக்கு நல்லா நான் இப்போ ப்ராக்டிக்கலாக இந்த சுனிலுடைய லைஃப்பை பார்க்கும்போது நான் தெரிஞ்சுக்கினேன். அவங்களுடைய ஃபேமிலியை பார்க்கும்போது வேறு வழி இல்லை, எல்லோரும் இங்கே வந்தாங்கன்னா மீட்கப்பட்டுருவாங்க. ஜெபம் பண்ணி கொள்ளுங்க, தேவன் இறக்கம் வைக்கிறார். அவங்க நினச்சின்னு உட்காந்துருப்பாங்க, நான் பண்ணுற ஜபம் பிரதர், அந்த ஜபம்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. உங்கள் நிமித்தம் நீ உடன்படிக்கையில் உட்காந்துங்கிற, உனக்காக நீ பண்ணுறதெல்லாம் பார்த்து பார்த்து உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணி கையை தூக்கிட்டு உட்காந்துங்கிற. இங்கே நீ உடன்படிக்கையில் இருக்கிற, நீ அவருக்கு உண்மையும் உத்தமமாய் இருக்கிறாய் என்கின்ற அந்த மகிமையில் இருக்கிற, அதனால தான் அவங்க நல்லா இருக்கிறாங்க. உன்னை நினச்சி தான் அவங்களுக்கு தேவன் பிச்சை போட்டு வச்சிருக்கிறாரு. அவங்க வந்து உங்களை தூஷிப்பாங்க, உங்களை ஒரு மாதிரி பண்ணுவாங்க. அப்பா அவங்களுக்கு நன்றிப்பான்னு சொல்லிடு, நன்றிப்பான்னு சொல்லு. சில பேர் உங்களை உற்சாகப்படுத்துவாங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வரலன்னா கூட நீ சர்ச்சுக்கு போயிடு, உங்கள் ஆண்டரை பிடிச்சிக்க, நல்லா இருப்பாங்க. ஆமேன்னு சொல்லாமா? அங்கே நினைக்கிறாரு. அங்கே
இப்போ கர்த்தர் என்ன தெரியும் பார்க்குறாரு, நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் இப்போ இந்த ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆதாமுக்கு அப்புறம் பாவம் செஞ்சுட்டு உள்ளே வந்துட்டவங்க, இவங்க மனசாட்சியில் கர்த்தர் மனசாட்சியில் பேசுகிறாரு. எல்லாரும் பயங்கரமான துர்க்காரியங்கள், மனம் போன போக்கில் மிருகம் மாதிரி வாழ்ந்துருக்கிறான். இப்போ கர்த்தர் தூரம் நின்று பார்க்குறாரு, டே மனம் திரும்புங்கடா, மனம் திரும்புங்கடா, மனம் திரும்புங்கடான்னு சொல்லி. ஒருத்தனை மனம் திரும்பல. மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு ஜலப்பிரளயத்தை கொண்டு அழித்தார். ஆனால் நோவாவை கர்த்தர் நினைத்தார். சிலராகி 8 பேர், சிலராகி 8 பேர் தான் மீட்பு. அவங்க தான் உண்மை உத்தமம். உண்மை உத்தமம் என்பது சிலராகி 8 பேர், சிலர் மட்டுமே, எல்லாரும் கிடையாது. இப்போ சபைக்கு வர எல்லாருமே வந்து உத்தமர்களா? பாருங்க, சுயாதீன சித்தத்தை கர்த்தர் தலையிடவே மாட்டார். ஆண்டவரே ஆண்டரை மாற்றவே மாட்டார். நீ தான் மாறணும். உனக்கு தான் வெளிப்படுத்தி கொடுக்குறாரு. சரி நான் பாவி, நான் போகிற பாதையில் போயிட்டு இருக்கிறேன், போ சபைக்குள்ள வா, சபையில இருந்து உட்காரு. ஆனா கர்த்தரும் மாத்திடுவாரு. அவர் உன்னை மாற்றுவதற்கு நீ விட்டு கொடுக்கணும். அவருடைய வசனம் உனக்குள்ள வந்தா தான் நீ மாற முடியும். அவருடைய வசனம் உனக்குள்ள வர்றதுக்கு நீ விட்டு கொடுக்கணும். அப்ப கர்த்தர் என்ன செய்தார் என்றால், இந்த ஜனங்களுடைய நினைவு தான் அவருக்கு தேவை. நினைவு தேவை. உன் நினைவுல கர்த்தரை வச்சுக்கோ. அவரை நேசி. அவர் நேசித்தா வேதத்தை வாசித்துனா உன் சுவாசி, அந்த வசனத்தையே சுவாசி. இரவும் பகலும் சுவாசமாகவே அது ஓடிக்கிட்டே இருக்கட்டும். அதுதான் நினைவு. இந்த நினைவு கர்த்தர் சொல்ற வாசிக்க பார்க்கலாம். அந்த வசனத்தை 6வது அதிகாரம், ஆதியாகமத்து புத்தகம் 6வது அதிகாரத்தில் அந்த 5வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதுக்கு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அவர் இருதயத்துக்கு விஷயம். இதுவரை மனஸ்தாபம் என்னது? அப்படியே மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பெயின். ஜீவவாசல் ஜப வீடை பார்த்து கர்த்தர் உண்மையிலே அப்படிதான் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். எவ்வளோ சத்தியம் கேட்குறீங்க வாலிப பிள்ளைகளே, எவ்வளோ சத்தியம். இப்போ நினைக்கிறது சபைக்குள்ள பாவம் செய்வாங்களா? ஏன் செய்ய மாட்டாங்களா? ஏன்? இந்த நினைவு என்பது தேவசாயல். அதில் தேவனே கை வைக்க மாட்டார். அவரே மனஸ்தாபப்பட்டு உட்காந்துங்கிறாரு. என்னடா இவ்வளோ பிரசங்கம் பண்ணியும் இவ்வளோ அறிவுரை சொல்லியும் இதுங்க ஒன்றும் வந்து செல்லு நோண்டின்னு உட்காந்துங்குதுங்க. இங்கே வந்து எஸ்எம்எஸ் பண்ணி உட்காந்துங்குதுங்க, பக்கத்தில் சீண்டின்னு உட்காந்துங்குதுங்க. இல்லைன்னா காலேஜுக்கு போயிட்டாங்க சைட் அடிக்கிறது, லவ் பண்ணுறது. நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீ சர்ச்சுக்கு வந்த பற்றி அதான் நினைப்பார் அவர். ஒரு கைவை தலைமைன்னு சொல்லாமா? உன்னை மீட்டுக்கு வாரு. நீ ஒரு பக்கம் பாவம் செஞ்சுன்னு இருப்ப. நீ சர்ச்சுக்கு வந்து கர்த்தருக்கு கொடுத்தது, கர்த்தருக்கு ஊழியம் இதெல்லாம் மறக்கவே மாட்டார். உன்னால் ஒருத்தருடைய தாகம் தனிதுன்னு வச்சுக்க, சர்ச்சுக்கு வா. அதுதான் சொல்கிறான், பாவம் செய்யி. நீ வெளியே இருந்தனா பாவம் ஒன்று விட்டு போகாது. சர்ச்சுக்கு வந்து உட்காரு. நீ என்ன பண்ணுவேன்னா, சாப்பாடு பந்தி பரிமாறும் போது ஒரு கை சோறு எடுத்து கொடுப்ப, அவங்க வயிறு ஆறும். ஒன்று நினச்சிருவாரு. கையை தலைமை சொல்லாமா? நீ வந்து இங்கே பெருக்குவ. இதெல்லாம் பெரிய விஷயம். ஊழியக்காரனுக்கு ஊழியம் செய்யறது பாரு. ஊழியக்காரனுக்கு ஊழியம் செய்யறத கர்த்தர் மறக்கவே மாட்டார். பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யறதுக்குன்னு தனி அபிஷேகம் தேவை தெரியுமா? எல்லாரும் வந்து பரிசுத்தவானுக்கு ஊழியம் செய்யறதுக்கு இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸ்தேவானுடைய குடும்பத்தார் பரிசுத்தவானுக்கு ஊழியம் செய்து ஒப்பு கொடுத்து பவுல் நினைவு பற்றி எழுதுறாரு. அது ஒரு ஸ்பெஷல் அபிஷேகம், ஸ்பெஷல் அனைண்டிங், பரிசுத்தவான்களுக்காக ஊழியம் செய்வது என்பது. அதான் எபிரேயர்ல சொல்றாரு, நீங்க செஞ்சதை மறக்கிறதுக்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. ஊழியக்காரனுக்காக நீங்கள் செய்ததை மறக்கிறதுக்கு ஏன்? இவர்கிட்ட வசனம் இருக்கு. இந்த ஊழியக்காரர் பேசுகிற வசனம் என் போஜனம், அது என் ஜீவன், போஜனமே ஜீவன் அப்படின்னு மனசுக்குள்ள வச்சு நீ ஊழியக்காரனுக்கு செஞ்ச அந்த நன்மைகளை மறக்கிறதுக்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. கர்த்தர் இதுதான் வந்து ஏனோக்கின் காலத்தில், நோவாவின் காலத்தில் கர்த்தர் எதிர்பார்த்தார். இவன் நினைவெல்லாம் வேற. அவர் மனஸ்தாபப்பட்டு உட்கார, நான் என்ன பண்ண முடியும்? என் மனைவியை நான் மாற்ற முடியுமா? என் பிள்ளைங்களை மாற்ற முடியுமா? அல்லது உங்களை வந்து உள்ள பூந்து நான் மாற்ற முடியுமா? சொல்ல முடியும். உங்களுக்காக அழ முடியும். அழுகிறேன். இவங்கெல்லாம் வசனத்துக்கு வந்துட மாட்டாங்களான்னு. ஏன்னா கர்த்தர் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார். நீங்க பண்ற குடும்ப ஜபம் அவர் மகிமைப்படுகிறார், நினைக்கிறார். குடும்ப ஜபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடுன்னு கர்த்தர் சொன்னாரு. அங்க எல்லா வித அசுத்தங்களும் வந்து சேரும். குடும்பமா உட்காந்து ஜபம் பண்ணு.
அப்ப தேவன் என்ன பண்றாருன்னா கூர்ந்து கவனிக்கிறான். நோவா மட்டும் கர்த்தர் நினைவு கூர்ந்தார். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. அப்போ இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, நோவா கிட்ட ஆண்டு சொல்லிட்டாரு, நோவா நோவா ஒரு பேழை செஞ்சுக்கோ, இவன் நினைவு சரி கிடையாது, இவன் உடன்படிக்கையில் இல்லை, இவன் துரோகம் பண்றான், துரோகிகளாக இருக்கிறார்கள், நான் அழிக்க போகிறேன். உடனே நோவா என்ன செய்தார்னா பேழையை கட்டினாரு. ஆனால் நோவா கர்த்தர் டைரக்டா பேசி நேரடி வெளிச்சத்தை கொடுக்கிறார். நோவாவுடைய குடும்பம் இந்த ஊழியக்காரனுக்கு ஊழியம் செய்தது, நோவாவுடைய அந்த வார்த்தைகளை அங்கீகரித்தது. அதனால நோவாவுடைய மனைவி 3 பிள்ளைகள் 3 மருமக்கள் மாரை கர்த்தர் நினைவு கூர்ந்து பேழைக்குள்ளே சேர்த்து கொண்டார். இப்பவும் நான் சொல்றேன், நோவாவோடு கர்த்தர் பேசினார், நோவாவுக்கு கர்த்தர் ஊழியம் செய்ததை, நோவாவுடைய குடும்பத்தார் ஊழியம் செய்ததை கர்த்தர் அங்கே என்ன பண்ற கனப்படுத்துகிறார். நான் இப்போ சொல்றேன், புதிய ஏற்பாட்டு காலத்தில் சீஷத்துவம் என்கின்ற ஒரு பெரிய மகிமையான ஊழியம் இருக்கு. அது என்ன தெரியுமா? இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க பெரிய சபைகளை பிதாக்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அடுத்து நெக்ஸ்ட் பாஸ்டராக வரணும், அவங்க வந்து போதிக்கிற ஊழியம், ஒரு மேய்ப்பன் ஊழியம் அவங்க செய்யணும்னா குறைஞ்சது 5 ஆண்டுகள், குறைஞ்சது 5 வருஷமாவது பாஸ்டருக்கு எல்லா வேலையும் செஞ்சுருக்கணும். பாஸ்டருக்கு காலமைக்கு உண்ணும், அவருக்கு செருப்பு தொடச்சி வைக்கணும், பாஸ்டர் துணி துவைச்சி போடணும், பாஸ்டருக்கு என்னென்ன சாப்பிடுவார், எப்போ சாப்பிடுவார், எப்படி டேஸ்ட்டில் சாப்பிடுவார், எல்லாத்தையும் இவங்களுடைய கண்ட்ரோல் தான் வச்சுருக்கணும். அப்போ தான் அவங்க வந்து 5 வருஷம் குறைஞ்சது, அது 5 வருஷமோ 7 வருஷமோ 10 வருஷமோ, அதுக்கப்புறம் தான் ஓகே இதில் தேறிட்ட அப்படின்னு மொத்தம் புல்பீட்டில் நிற்க வைப்பாங்க. இன்னைக்கு நம்ம ஆளுங்க வந்தவெல்லாம் 2 பாட்டு கற்றுக்கினா போதும், ஒன்று மேலே வந்து நின்றுது, 2 ஜபம் பண்ண தெரிஞ்சால் போதும், மேலே வந்து நின்று கத்தி கிடக்கிறது. அதில் தான் நிறைய வீழ்ந்து போகிறதா வருது. அப்போ கர்த்தர் இங்கே என்ன பண்ணுறாருன்னா, தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு நீங்கள் செய்த அந்த நன்மைகளை மறந்து போவதற்கு அவர் அநீதி உள்ளவர்கள் அதை நினச்சிக்கினே இருக்கிறாரு. அந்த வசந்த வாசிங்க, எபிரேக்க நிருபம், அந்த வாசத்து வேகமாக வாங்க. எபிரேக்க நிருபத்தில், எபிரேக்க நிருபம் 6வது அதிகாரம், எபிரேக்க நிருபம் 6வது அதிகாரத்தில் வாசிங்க 10ஆம் வசந்த வாசிங்க பார்க்கலாம். ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்துக்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர், அவர் நீதி உள்ள தேவன். கரங்களை சொல்லாமா? அன்புள்ள பிரயாசம், ஊழியக்காரர்களுக்கு பரிசுத்தவான்களுக்கு செய்த அந்த ஊழியத்தை அவர் நினைவிலேயே வைத்திருக்கிறார். ஏன் அப்படின்னா, வார்த்தை, உம்முடைய வார்த்தை ஆண்டவர், உம்முடைய வார்த்தை பேசுகிற ஊழியக்காரன். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, இப்போ வேகமாக சொல்லி நான் முடிக்கிற, நிறைய காரியங்களை கொண்டு வந்தால் டைம் ஆயிடுச்சு, இதெல்லாம் விளக்கப்படும். ஏன்னா நான் சும்மா லைட்டாக ஷார்ட்டாக சொல்லிட்டு போயிடுவேன். இப்போ நிறைய பேர் பைபிளே திறக்காத அல்லா இருக்கிற வலிக்குது, உங்களை விட்டுட்டுனா என்ன பண்ணுறது தெரியலையே. அதனால தான் இதை வளவலன்னு பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, சொன்னதையே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா மீட்பு என்பது ஒரே ஒரு முறை தான், ரட்சிப்பு என்பது ஒரே ஒரு முறை தான். இந்த உலகத்தில் இருக்கும்போது தான் ரட்சிப்பு, செத்துட்ட பிற்பாடில் உங்களுக்கு மீட்பு கிடையாது. அதனால் ஏதோ ஒரு வார்த்தையை உங்களுக்கு புரிஞ்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னதையே சொல்லி உங்களுக்கு போட்டுனுக்கிறேன். நல்லா கொஞ்சம் அறிவில் தேறினவங்கெல்லாம் பொறுத்துக்குங்க. அதுதான் பவுல் சொல்கிறாரு, கொஞ்சம் தேறினவர்கள் நமக்கே பிரியமாக நடவாமல் பலவீனருடைய பலவீனை சுமந்து கொள்ளும்படி நடந்து கொள்ளுங்கடா அப்படின்றாரு. அதெல்லாம் உங்களுக்கு சட்டுன்னு புரிஞ்சிச்சா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரியாதவர்களுக்கு புரிய வைக்கிற எல்லாரையும் தேவன் சமமாய் பார்க்கிறார், அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். ஆமென் சொல்லாமா? இப்போ நோவாவை கர்த்தர் நினைவு கூர்ந்தார். சிலராகி 8 பேர். ரட்சிப்பு மீட்பு என்பது சிலருக்கு மட்டும்தாங்க, எல்லாருக்கும் கிடையாது. அந்த உண்மை உத்தமத்தில் தான் மீட்பு இருக்கிறது. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த சிலராகி 8 பேரை மாத்திரம் அவர் பேழைக்குள்ளே வைத்து நடத்துகிறார். இப்போ பேழை அப்படியே ஜலப்பிரளயம், முழு உலகத்தை ஜலத்தில் அழித்தார் கர்த்தர். அந்த ஜலப்பிரளயத்துக்கு மேலே இந்த பேழை மிதக்கி கொண்டிருக்கிறது. நோவாவை கர்த்தர் மறந்துட்டாரா? இல்லை, கர்த்தர் நோவாவை நினைவு கூர்ந்தார். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 6வது அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 7வது அதிகாரத்தில் நினைவு கூர்ந்தார் கர்த்தர், நினைவு கூர்ந்தார். 7 அல்ல 9வது அதிகாரத்தை திருப்பி நம்ம டைரெக்டாக வந்துடலாம். 9வது அதிகாரத்தில் 11 வாசி பார்க்கலாம். இல்லை 10 வாசி, அங்கே தான் உடன்படிக்கை வருது. 10 வாசி. உங்களுடனே பேழையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் இனி பூமியில் உண்டாக போகிற சகல ஜீவ ஜந்துக்கள் பரியந்தம் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன். அவர் எங்க பார்த்தாலும் உடன்படிக்கைக்கு வருவியா?
யாரெல்லாம் ஏசப்போட உடன்படிக்கை பண்ணி ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறீங்க, ஞானஸ்தானம் என்பது உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை நோக்கம் வார்த்தை 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 வார்த்தை, வசனம் 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 வசனம். வசனத்தின்படி நடக்கிறியா, உன் சுயத்தில் நடக்கிறியா? அவர் உடன்படிக்கை செய்யும்படி தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். வாசிங்க. இனி மாம்சமானவைகள் எல்லாம் ஜலப்பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவது இல்லை என்றும் பூமியை அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாகுவதில்லை என்றும் உங்களுடனே என் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன் என்றார். அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளம். நல்லா கவனிங்க. உடன்படிக்கைக்கு அவர் அடையாளத்தை கொடுக்கிறார். என்ன அடையாளம்? நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். என்னது? வானவில், ரெயின்போ. வானவில் இனிமே மழை பெய்யாது. மழை பெய்யாதல்ல, மழையினால உலகத்தை அழிக்க மாட்டேன். ஏன்னா ஜலப்பிரளயத்தை கொண்டு கர்த்தர் முழு உலகத்தையும் அழித்தார். வேத ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க, அன்னைக்கு ஏறக்குறைய 500 கோடிக்கு மேல, 400 to 500 கோடிக்கு மேல ஜனங்க இந்த உலகத்தில் இருந்திருக்கலாம். ஏறக்குறைய 500 கோடி ஜனங்கள்ல 8 பேர் தான் ரட்சிக்கப்பட்டாங்க. அதனால எவ்வளவு எண்ணிக்கை முக்கியம் அல்ல, நமக்கு அந்த குவாலிட்டி தான், குவான்டிட்டி அல்ல. எவ்வளவு எண்ணிக்கை அல்ல, குவாலிட்டி. அந்த உண்மையும் உத்தமமும் அதை நினைவு கூறுகிறார். நமக்கு ஜட்ஜ்மெண்ட் வருகிறது. இப்போ இந்த ஜனங்களை நியாயம் தீர்த்தார். அவர் நினைச்சு பார்க்கிறாரு, ஒருத்தனும் அவன் தேவனுடைய அன்பின் உடன்படிக்கையில் இல்லை. கர்த்தர் அழிச்சு போட்டாரு. நோவா மாத்திரம் அவர் உடன்படிக்கையில் இருந்தாரு. நோவாவை நினைவு கூர்ந்தாரு. பேழைக்குள்ள அவர் கொண்டு வந்து காப்பாற்றி விட்டார். இப்ப பேழைக்குள்ள இருக்கிறாங்க. இப்ப நோவாவோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். நான் இனிமே ஜலத்தினால பூமி அழிக்க மாட்டேன், ஆனால் அக்கினினால் அழிக்க போறாரு. நோவாவின் காலத்தில் ஜலப்பிரளயத்தில் உலகத்தை அழித்தார். இப்போ அக்கினினாலே உலகத்தை அழிக்க போறார். இன்னும் 7 வருஷத்துல அக்கினினாலே இந்த உலகத்தை அழிக்க போறார். அப்படி சுத்திகரிச்சுட்டு 1000 வருட அரசாட்சி செஞ்சு முடிச்சுட்டு நித்திய ராஜ்யத்தை கர்த்தர் ஸ்தாபிக்க போறார். இன்னும் 7 வருஷத்துல அக்கினி எப்படி ஜலப்பிரளயத்தினாலே முழு உலகத்தை கர்த்தர் அழித்தாரோ, அதே போல கர்த்தர் இயேசு கிறிஸ்து பூமியில 1000 வருட அரசாட்சி ஸ்தாபிப்பதற்கு முன்பதாக அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது இப்ப இருக்கிற உலகம். ஆனால் நீங்களும் நானும் புது உடன்படிக்கையில் இயேசு கிறிஸ்துவை ரட்சகர் என்று நாம் விசுவாசித்து வந்தபடினாலே நாம் அவருக்கு மனைவியாக இருக்கிறோம். ஆமென் சொல்லாமா? எல்லாரும் ஆமென் சொல்லாமா? இப்ப அங்க சொன்னார், யா வில்லை நான் மேகத்தில் வைத்தேன். என்னது வானவில்? வானவிலுக்கு எத்தனை நிறம்? என்ன சொல்லுவாங்க? விப்ஜிஆர். சொல்லுங்க, என்னது? விப்ஜிஆர். ஃபர்ஸ்ட் என்னது? வயலட். ரெண்டாவது விப், ஐல இண்டிகோ இல்லையா? ரெண்டாவது அதுதான் விப்ஜிஆர். சொல்லுங்க, வயலட், இண்டிகோ, அப்புறம் கிரீன், ஆரஞ்சு, ரெட், அப்புறம் சாரி விப் இல்லையா, சாரி வயலட், இண்டிகோ, ப்ளூ, அப்புறம் கிரீன், அப்புறம் ரெட் இல்ல ஓ வரும், ஆரஞ்சு. விப்ஜிஆர் இல்லையா? ஆரஞ்சு அப்புறம் ரெட். 7 நிறங்கள் உள்ள வருது இல்லையா? கிரீனு, ஆரஞ்சு, ரெட்டு உள்ள வருது இல்லையா? 7 நிறங்கள். இந்த 7 என்பது தான் வார்த்தையானவர், நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர். ஆமேனா? உடன்படிக்கையே என்ன, அடையாளமே என்ன அப்படின்னா மகிமையின் சரீரம். இயேசு கிறிஸ்து ஜெயங்கொண்டவர். வார்த்தையினுடைய வெளிச்சம் தேவ சாயல். அவள் தான் முடிச்சிட்டேன் நான். வார்த்தையினுடைய வெளிச்சம். இந்த வார்த்தை என்னன்னா, தேவனுக்கு பிள்ளைங்க தேவை. தேவன் ஆவியா இருக்கிறார். நாம் அன்றியும் அந்தபடி முந்தி நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை கலைந்து போட்டு நம் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, அப்புறம் சொல்லுங்க, பரிசுத்தத்திலும் தேவ நீதியிலும் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே, அது தேவ சாயல் என்பது தான் இந்த வேத வசனத்தினுடைய பூரணம். என்னது தேவ சாயல்? தேவன் ஆவியா இருக்கிறார், நான் மாம்சத்தோடு ரத்தத்தோடு இருக்கிறேன். இந்த வேத வசனத்தை பூரணமே வானவில் 7 நிறம். அந்த 7 என்பது கிறிஸ்துவினுடைய மகிமையின் சரீரம். அந்த மகிமையின் சரீரத்தை நமக்கு கொடுக்கும்படி தான் உடன்படிக்கை செய்கிறார். அந்த உடன்படிக்கை தான் தேவனுடைய வார்த்தை. இந்த உடன்படிக்கை எடுத்து மேகத்தில் வைக்கிறார். மேகம் என்பது உண்மையை காண்பிக்கிறது. வாசிக்க பல தொடர்ந்து, என் வில்லை மேகத்தில் வைத்தேன். நல்ல கவனி, வில் என்பது உடன்படிக்கை 7, அதுதான் பரிபூர்ணம், அதுதான் தேவ சாயல். அந்த உடன்படிக்கை எங்க வைக்கிறாரு? மேகம். மேகம் என்பது உண்மையை காண்பிக்கிறது, உத்தமத்தை காண்பிக்கிறது. அதனால தான் வானவில் எடுத்து மேகத்தில் வச்சாரு. இப்போ கூட பாருங்க, பார்க்கலாம், மழை பெய்யும் போது சர்ன்னு ஒரு வானவில் வந்துடும். வானவில் வந்துட்ட பிற்பாடு மழை பெய்யாது. எல்லாம் கரங்களை தட்டி உண்மையுள்ள உத்தமமுள்ள உடன்படிக்கையின் தேவனுக்காக ஸ்தோத்திரம்.
தொடர்ந்து வாசிங்க. நான் என் வில்ல மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் தோன்றும், மேகத்தில் தோன்றும். அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். அல்லேலூயா. அந்த உடன்படிக்கை அவர் என்ன பண்றாராம்? நினைவு கூறுகிறாராம். கர்த்தர் நம்முடைய நினைவுல வாழ விரும்புறாருங்க. எத்தனை பேர் பைபிள் நல்லா நல்லா வாசிக்கிற? கொஞ்சம் நினச்சி பாரு பார்க்கலாம். ஒரு ரட்சிப்பு வேஸ்ட். நீ பைபிள் வாசிக்கல, உன் பிள்ளைங்களுக்குள்ள பைபிள் வாசிக்கிற அனுபவம் இல்லை அப்படின்னா ஏதோ பூமிக்குரிய காரியத்தில் கர்த்தர் உங்களை பாதுகாத்து கொள்வார். நீங்கள் வரீங்க, உங்களை கைவிட்டுற மாட்டார். ஆனால் நீங்கள் மகிமை அடையும் போது, உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வரும்போது எப்போ நினைவு தேவை தெரியுமா? மறுபடியும் சொல்கிறேன், நியாயத்தீர்ப்பு அதுதான் நினைவு. நியாயத்தீர்ப்பு முதலாவது சபையில் துவங்க போகிறது. அது முந்தி நம்மிடத்தில் துவங்கினால் அப்பாயனை நினையும். நம்முடைய மனைவி உடைய வார்த்தைக்கு நான் துரோகம் பண்ணினது இல்லை. ஒருவேளை நீ துரோகம் பண்ணியிருந்தனா இப்ப மனம் திரும்பிடு. இன்னைக்கே அந்த உடன்படிக்கை புதுப்பிக்கப்படும். கர்த்தர் நம்மை சேர்த்து அள்ளி அரவணைக்கிற தேவனா இருக்கிறார். சபைக்காகத்தான் வரப்போறாரு. சபையில அங்கம் ஆயிடு. அப்போ ஏன் மேகம் அப்படின்னா உண்மை. நான் வாசித்து முடிக்க போறேன். அந்த வில்லை எடுத்து மேகத்தில் வைக்கிறாரு. அப்ப கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதானத்தோடும் சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடு அவர் வானத்தில் இறங்கி வருவார். மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு. ஏன் மேகம்? உண்மை உள்ளவர்கள் எல்லாம் வருகையில போயிடுறாங்க. அல்லேலூயா சொல்லாமா? உண்மை உள்ளவர். அதுதான் இங்க கேட்கிறாரு. இந்த உண்மை உத்தமம் இருந்துச்சுன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம், மரணத்துக்கு ஏதுவான அந்த மரணத்துல படுத்த படுக்கையாய் கிடந்த இந்த எசேக்கியா ராஜா 15 வருஷம் இந்த பூமியில அவர் உயிர் வாழ்ந்தார் அப்படின்னா அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட சத்தியம். ஆமென் சொல்லாமா? நம்முடைய உண்மையும் உத்தமமும் நம்ம இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை கொண்டு வரும். ஆமென் சொல்லுங்க. நீங்க எந்த அளவுக்கு கர்த்தருக்கு உங்க நினைவுல கர்த்தரை கொண்டு வரீங்களோ, உங்க வாழ்வில் கர்த்தரை வெளிப்படுத்துறீங்களோ, அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில் அற்புதமா இருக்கும், அதிசயமாக இருக்கும். அது தேவர்கள், இவர்கள் தேவனுடைய வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் என்பதை கர்த்தர் வெளிப்படையாக வெளிப்படுத்தி காண்பிப்பார். ஆக இந்த வசனத்தை வாசித்து முடிக்க போகிறோம். வாசிங்க, அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 1 தெசலோனிக்கர் புத்தகத்தில் இப்போ இன்னொரு விஷயத்தை நான் இது விளக்கப்படுத்த விரும்புகிறேன். இப்போ மரித்தவர்களுக்காக அழக்கூடாது அப்படின்னு பவுல் சொல்லிட்டாரு. மரித்தவர்களுக்காக அழலாமா அப்படின்னு சில பேர் இப்போ நிறைய இந்த பெந்தகோஸ்து சபையில் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, செத்து போயிட்ட பிறகு அழக்கூடாது. எல்லாம் கவனிங்கப்பா. நம்முடைய தேவன் அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன். அவர் அன்புக்காகத்தான் மனுஷனை சிருஷ்டித்தார். வீட்டில் இருக்கிற ஒரு அன்புக்குரியவங்க, அவங்களுடைய நினைவுகள் நமக்குள்ள இருக்குது இல்லையா? அவங்க இப்போ கர்த்தருக்குள்ள ஒருத்தர் மரிச்சு போட்டாங்கன்னு வச்சுங்க, அவங்க கர்த்தர்கிட்ட போயிட்டாங்க தான். ஆனால் அவர்கள் நம்மோடு இருந்த அந்த அன்பினுடைய நினைவுகள் இருக்குது. அழலாம். யாக்கோபு மரித்த போது யோசேப்பு யாக்கோபுடைய முகத்தின் மேல் விழுந்து அழுகிறார். சாராள் மரித்த போது ஆபிரகாம் அழுகிறார். ஆபிரகாமுடைய மார்க்கம் அன்பின் மார்க்கம். செத்தவங்க அழுங்க. சரி, பவுல் என்ன சொன்னாரு? அப்போஸ்தலர் காலத்தில் 1ஆம் நூற்றாண்டு காலத்தில் என்ன பிரசங்கம் பண்ணப்பட்டதுன்னா வருகை தான் மெயின் கான்செப்ட். கர்த்தர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார், அவர் நம்மளை மீட்கிறதுக்கு வரப்போறார் அப்படின்னு சொல்லிட்டு 1ஆம் நூற்றாண்டுடைய பிரசங்கமே வருகை இல்லாமல் பிரசங்கம் கிடையாது. அப்போ நாம் எல்லாரும் மறுரூபம் ஆயிடுவோம், நம்ம எல்லாம் வருகையில் மறுரூபமாகி கர்த்தர்கிட்ட போகும் அப்படின்ற நம்பிக்கை 1ஆம் நூற்றாண்டில் பயங்கரமாக இருந்துச்சு. சபையினாவே வருகை ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் காலம் வந்தபோது தங்களுடைய அன்புக்குரியவர்கள் மரித்து போனார்கள். மரித்து போனதுமே அவங்கள்ட்ட ரொம்ப துக்கப்பட ஆரம்பிச்சாங்க. ஐயோ, என் அம்மா வருகையில போயிடுவாங்கன்னு பார்த்தனே, எங்க அம்மா வருகையில போகாம போயிட்டாங்களேன்னு சொல்லி இவங்களுடைய மகிமையின் சரீரத்துக்காக துக்கப்பட்டார்கள். புரிஞ்சு போச்சா? மகிமை அடையலையே. ஐயோ, எங்க அப்பா மகிமை அடைவார் நினைச்சா அவர் செத்து போயிட்டாரே. அப்ப கர்த்தர் வந்தார்னா அவங்க வருகையில போக மாட்டாங்க போல் இருக்குதே. புரிஞ்சு போச்சா இல்லையா? அப்படி இவங்க துக்கப்பட்டு கொண்டிருந்த போது பவுல் சொல்றாரு, அப்பா அப்படி இல்லை, அவங்க கிறிஸ்துவுக்குள் மரித்தவங்க தான் முதலாவது எழுந்திருப்பாங்க. நீங்க ஏன் மற்றவங்கள துக்கப்படுறீங்க? புரிஞ்சு போச்சா? இப்ப அழுங்க. இவங்க ஏன் அழுதாங்கன்னா, வசனத்தினுடைய நோக்கமே மகிமையின் சரீரம்,
15 ஆண்டு காலம் கூட்டி கொடுப்பது. இந்த 15 வருஷத்தை ஏன் கர்த்தர் அங்கே கூட்டி கொடுத்தார் என்றால், அவர் உண்மையும் உத்தமம் உடையவராய் அங்கே எசேக்கியா இருந்தார். அதனால வாசி இப்ப 1 தெசலோனிக்கர் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் அதுல 13 வாசி பார்க்கலாம். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இப்ப என்ன சொல்ல வராரு? மத்தவங்கள அழற மாதிரி துக்கப்படுற மாதிரி மத்தவங்க நம்பிக்கை இல்லை அந்த மாதிரி இருக்காதீங்க. ஏனென்றால் இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். கரங்களை தட்டி நல்லா மகிமை செலுத்தலாமா? அவர் நினைவு கூறுகிற தேவன், நம்மை நினைவுல வைத்திருக்கிற மகிமையின் கர்த்தர், அவர் கூட கொண்டு வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி என்றாரு? எப்படி? கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை. அவர் ஆதியிலே வார்த்தை இருந்த அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்த வார்த்தை தேவனாய் இருந்த லோகோஸ். அந்த லோகோஸ் கிறிஸ்து மாறாதவர். அவர் மகிமையின் கர்த்தர். இயேசு கிறிஸ்து மகிமையின் சரீரத்தில் இருக்கிறவர். அவர் மகிமை அடைந்தவர். இதே மகிமையின் சரீரத்தோடு அவர் பிதாவின் வலது பாசத்தில் உட்கார்ந்திருக்கிறவர். வார்த்தை. அதான் உடன்படிக்கை. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக்க மாட்டோம். அழுங்க. அழலனா கண்ணில் மிளகாத்தூள் கொட்டியாவது அழ வைப்ப. சாவுல போய் அழலனா. நீ நிறைய பெந்தகோஸ்த சபகாரம் என்ன பண்றாங்க இன்னைக்கு? அழாதீங்க அழாதீங்க. ஏன் அழற? அழக்கூடாது. வீட்டுக்குள்ள இருக்கிற அன்புக்குரிய செத்து போய்க்கிறாங்கய்யா. பவுல் சொன்ன காரணத்தை புரியல அவங்களுக்கு. நீ அவங்களுக்கு முன்னாடிலாம் வரமாட்ட, நீ முந்திக்க மாட்ட, அவங்க தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க. கர்த்தர் முதல்ல அவங்களை நினைக்கிற தேவன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். அவன் நம்மை நினைக்கிற தேவன். எல்லா மனுஷனை மறந்துடுவான். நீ சோறு போட்டதெல்லாம் மறந்துடுவான். இப்போ நிறைய மன அழுத்தம் இருக்கிறவங்களாம் பார்த்தா நாய் வளர்ப்பாங்க. பார்த்துறீங்களா? மன அழுத்தம் இருக்கிறவங்களாம் பார்த்தோன்னா மென்டலி டிசார்டர் இருக்கிறாங்க பாருங்க. மென்டல் டிசார்டர் இருக்கிறவங்க என்ன பண்ணால் நாய் வளர்ப்பாங்க. ஏன் தெரியுமா? எல்லா மனுஷன் வாழ்க்கையில் வெறுத்து போயிட்டு பாவம் விட்டுருங்க. அவங்கள அவங்க வந்து நாய் கூட வளர்க்கலன்னு வச்சுங்க, அது துணியை பிச்சுக்கின்னு அப்படின்னா அது துணியை பிச்சுக்கின்னு நடுத்தல தான் சுற்றுவாங்க. அவங்களுக்கு கர்த்தருடைய அன்புக்குள்ளேயே வரத்துக்கு அவங்களுக்கு மனது பக்குவம் இருக்காது. அவங்க என்ன தெரியுமா? அவங்க வந்து ரொம்ப பாசத்தை எதிர்பார்ப்பாங்க. மனுஷங்க வந்து பாசத்தை காட்ட மாட்டாங்க. அப்போ அதுக்கு ஒரு மாற்று வழியாக என்ன செஞ்சுக்குவாங்கன்னா, நம்ம வர நேரத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்றதுக்கு கூட நீங்கள் மோட்ச பயணம் புத்தகத்தை பார்த்தீங்கன்னா இந்த மோட்ச பயணியை நாய் தான் குறைச்சி பயமுறுத்த. பார்த்துருங்களா? வேறு சிங்கத்தெல்லாம் ஜெயிச்சு போயிடுவாங்க. நாய் வந்து பொல்லாதது, ஆனால் அதை கொஞ்சம் பாசிட்டிவாக எடுத்துக்கிறாங்க. இப்போ நாய் வளர்க்குறலாம் பார்த்தீங்கன்னா மென்டலி டிசார்டர். அவங்கள வந்து எதுவும் சொல்லக்கூடாது, விட்டுடணும். ஓகேவா? அவங்களுக்கு நாய்க்கு சோறு போடும்போது அவங்க என்ன பண்ண, நாய் என்ன பண்ணும், வாலாட்டம். அந்த நாய் கூட பேச, டேய் வாடாங்க, டேய் பார்த்தியா நான் உங்களுக்கு அப்பயே சொன்ன கேட்டே நீ அப்படின்லாம் உட்காந்து பேசுவாங்க. பாவம், அவங்களுக்கு பேசுறதுக்கு ஆள் கிடைக்காது. சொல்ல புரியுதா இல்லையா? தேவனுடைய வார்த்தையை தங்களுடைய இருதயத்துக்குள்ளே வைத்து கொடுக்க முடியாது. ஆனால் ஒரு அன்பா சொல்கிறேன், வீட்டுக்குள்ளே நாய் குறைத்தல் என்பது ஒரு பயங்கரமான துர்க்காரியம். அதை நான் பல முறை நான் விலைக்கு சொல்லிட்டேன். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் தியானிக்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் மனசுக்குள்ளே அவ்வளோ பெரிய சமாதானம் இருக்கும். நீங்கள் கர்த்தரோடு பேசுங்க, கர்த்தருடைய வார்த்தையை தியானிங்க. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம அவங்களுக்கு முந்திக்க மாட்டோம். அவங்க எழுந்திருப்பாங்க. நல்லா கவனிங்க, தொடர்ந்து வாசிக்கலாம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதரின் சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். கத்துது பாடுறத. அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அழாதீங்கமா. இவங்க எதுக்கு அழுதாங்க? மகிமை அடையிலேயே. வார்த்தையே மகிமைதான். உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை? எல்லாரும் சொல்லுங்க. இப்போ நான் ஃபைனலாக முடிக்கிறேன். என்ன உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம்? ஞானஸ்தானத்தில் என்ன உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம்? ஆண்டவரே, நீர் மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டு கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்திட்டு தான் நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க. இது மகிமையின் சரி. ஏசப்பா என்ன சரிதான்? எல்லாம் வாய்த்தோம். ஏசப்பா என்ன சரிதான்? கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்திட்டாரு. உடம்புல சதெல்லாம் பிச்சு பிச்சு எடுத்தாச்சு. மகிமை அடைஞ்சிட்டாரு. நான் துரோகி, ஏன்னா நான் மாம்சத்தோடு ரத்தத்தோடு இருக்கிறேன், நான் மகிமை அடைவேன் அப்படின்னு தான் அவரோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம்.
சர்ச்சுக்குள்ளே வராங்க அத்தனை பேருமே ஏசப்பா என்ன உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்கன்னா, நான் மகிமை அடைவேன் ஆண்டவரே, யா வார்த்தையின்படி நடக்க மாட்டேன், உங்க வார்த்தையின்படி நான் நடப்பேன். அதான் ஞானஸ்தான உடன்படிக்கை. இங்கே வந்து உக்காந்துக்குன்னு சோறு இல்லை, தண்ணி இல்லை, அப்புறம் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, லோன் பிரச்சனை, இப்படி பிரச்சனை, வீடு பிரச்சனை, இதெல்லாம் போட்டு மண்டையை போட்டு பேசின்னு உட்காந்துக்கின்னு என்ன பண்ணுறது? அவரோடு செய்த உடன்படிக்கை என்ன? மகிமையெல்லாம் என் தேவனுக்கு தாண்டவர, எனக்கு ஒன்றும் இல்லை. உங்கள் வீட்டுக்காரர் சொன்னாலும் பொத்துக்க முட்டா, பாவம், ஐயோ பாவம், உங்களை அலசி பார்த்துக்கொள்ளுங்க, கவனிங்க. இப்போ கர்த்தர் சொல்லிட்டாருங்க, அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, கர்த்தர் என்ன பண்ண, மணவாளன் ஒரு மணவாட்டியை கைப்பிடிக்கிறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா வருவான், அது அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கிறார் அவர். ஆமேனா? உங்க மேலையும் என் மேலையும் அவர் வைத்திருக்கிற சந்தோஷம் அவ்வளோ பெரிய சந்தோஷம். ஆரவாரம் அப்படியே மாப்பிள்ளை சும்மா கும்முன்னு வருவார் இயேசு ராஜா. அல்லேலூயா. ஆரவாரம் பிரதான தூதெல்லாம் சத்தம் விட்டு அப்படியே கர்த்தரை மகிமைப்படுத்துறது வேற யாரும் இல்லை. தூதர்கள்லயே பெரிய தூதர் மிகாவேல், வாடா எங்க ஊதுரா, நீ தான் பெரிய ஆள்றா, உனக்கு தான் பயங்கரமான மைட்டியை கொடுத்துருக்குறேன், பயங்கரமான வல்லம் இருக்கு, ஊதுரா, என் மனைவியை நான் கைப்பிடிக்க போகிறேன். அல்லேலூயா. இந்த மாம்ச சரீரங்கள் மகிமை அடைய போகிறது. ஆமேனா? ஆமேனா? அல்லேலூயாவா. ஏன் வார்த்தை, வார்த்தை. இவர்கள் எல்டர்ஸ், மூப்பர்கள், இவர்கள் மூப்பர்கள். ஏன் எசேக்கியா ராஜாவுக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தாரு அப்படின்னா, 24 மூப்பர்களும் 15 டிகிரி டிஃபரெண்ட்ல, 15 டிகிரி டிஃபரெண்ட்ல உட்காந்துருக்காங்க. 360 டிகிரி, ஒரு சர்க்கிளுக்கு 360 டிகிரி, 360 டிகிரி. அந்த 360 டிகிரியில 15 டிகிரி டிஃபரெண்ட்ல உட்கார்ந்துங்கிறாங்க இந்த மூப்பர்கள். அப்ப ஏன் எசேக்கியா ராஜாவுக்கு 15 ஆண்டு காலம் கூட்டி கொடுத்தார் என்றால், அவர் பூர்ணமாக்கப்பட்ட மணவாட்டி. அவள் தான் முடிச்சிட்ட. ஆமேனா? இப்ப கவனிங்க, ஏன் இந்த எசேக்கியா ராஜா மேகத்திலே இருக்கிறவர், மேகத்தின் அந்த அடையாளம், அந்த உடன்படிக்கையினுடைய அடையாளம் மேகத்திலே. மேகம் என்பது உண்மை, உத்தமம். உண்மை உத்தமம் தான் இந்த மேகம். இப்ப வாசிப்பகலாம். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல். ஏன் மேகம்? என் வில்லை, என் உடன்படிக்கையை மேகத்தில் வைத்திருக்கிறேன். இந்த மேகம் என்பது உடன்படிக்கையுடைய உண்மைத்தன்மை, உறுதித்தன்மை, உண்மையும் உத்தமும் தான் இந்த மேகம். அதனால் தான் இங்க மணவாட்டிக்கு கர்த்தர் சொல்றாரு, மேகங்கள் மேல் அவரோட கூட, அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆக எசேக்கியா ராஜாவுக்கு 15 ஆண்டு காலம் என்று கொடுத்தது, இந்த எசேக்கியா தம்முடைய ஜீவியத்தில் பூர்ணமாக்கப்பட்ட மணவாட்டி, உண்மையும் உத்தமம் உடையவர். இவர் எசேக்கியா ராஜாவுடைய நினைவுல கர்த்தர் வாழ்ந்தார். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை. அதாங்க உண்மையுள்ள மணவாளன், அவர் நம்மை மறக்காதவர். அந்த வசந்திய வாசிங்க, அதுதான் எசேக்கியாக்கு சொல்றாரு. 44வது அதிகாரம் யாசையா புத்தகத்தில், நீ நினை யாக்கோபே, உன்னை உருவாக்குறது நான் தான் யாக்கோபே, உன் சிருஷ்டிகர் தான் உன் நாயகர் யாக்கோபே, இவைகளை நினை, நான் உன்னை உருவாக்கினேன் என்பது உன் சிருஷ்டிகர்த்தராகிய நானே உன்னுடைய நாயகராக இருக்கிறேன். வாசிப்பார்கள் அந்த வசனம் 21. யாக்கோபே, இஸ்ரவேலே, எதை நினைக்க சொல்றாரு? நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். உன் சிருஷ்டிகரே சொல்லுங்க, உன் நாயகர். அப்பனா என்ன நினை, என் வார்த்தைகளை உன் நினைவில் கொண்டு போ. உன் மூச்சில என் வார்த்தை இருக்கட்டும், உன் நினைவில் என் வார்த்தை இருக்கட்டும். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவது. நான் உன்னை ஒரு வினாடி, ஒரு இமைப்பொழுது கூட அப்படி அல்ல, உன்னை மறக்கவே மாட்டேன். ஒரு வினாடி கூட மறக்க மாட்டேன், அப்படி அல்ல, உன்னை மறக்கவே மாட்டேன். ஆமேனா? உன்னை மறக்காத தேவன். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் எந்த மனுஷனா இருந்தாலும் அந்த மனுஷன் மேல அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். இந்த எசேக்கியாவை அவர் மறக்கவில்லை. அப்பா என்னை நினைங்க அப்படின்னு சொன்னதும் மணவாளன் நினைத்து விட்டார். மணவாளன் நினைக்கிறார், என் புருஷனை பார்த்து 1 மாத காலம் ஆகிறது, இப்ப நான் என் புருஷன்கிட்ட போக முடியாது. ராஜா கொலு மண்டபத்தில் இருக்கிறார். எஸ்தர் சொல்றா, என் புருஷனை பார்த்து 1 மாசம் ஆகுது. அவரு அவ்வளவு பிஸி ஷெட்யூல். அது அர்த்தம் என்ன? அவ்வளவு பிஸி ஷெட்யூல், அவ்வளவு பிஸியா இருக்கிறாரு. இப்ப நான் போன என்ன மறந்துட்டு இருப்பாரா?
ஆனால் எஸ்தர் அங்கே ராஜாவுடைய அரண்மனைக்குள்ளே பிரவேசிக்கும் போது, ராஜாவுடைய கட்டளை இல்லாமல் அங்கே உள்ளே பிரவேசித்த போது ராஜா செங்கோலை நீட்டினார். ஏன்? இந்த ராஜாவுடைய சிந்தனையில நினைவுல, அவள் என் மனைவி அல்லவா, என் பிரமாணத்துக்கு உட்பட்டவள் அல்லவா, செங்கோலை நீட்டினால் அவள் மரித்தோர் என்று பிழைத்தாள். எஸ்தர் மகிமை அடைந்தாள். அவள் மரித்தோ, ஏன்? ராஜாவின் கட்டளை இல்லாமல் உள்ளே பிரவேசித்தால் தலை துண்டிக்கப்பட வேண்டும், தலை வெட்டப்பட வேண்டும். ஆனால் ராஜாவின் நினைவில், மணவாளனுடைய நினைவில், புருஷனுடைய நினைவில் இந்த எஸ்தர் இருந்தால், ஆனால் இந்த புருஷனுடைய நினைவில் இந்த எஸ்தர் இருந்தால் என்பதற்கு காரணம் என்னவென்றால், எஸ்தருடைய நினைவில் புருஷன் அகாஸ்வேர் இருக்கிறார். அவள் என் மனைவி அல்லவா. அவர் செங்கோலை நீட்டினது மகிமை, எஸ்தர் மகிமை அடைந்தால். கரங்களை சொல்லாமா? இன்னைக்கும் இயேசு ராஜா இருக்க போற சியோனுக்குள்ள, இயேசு ராஜா சிங்காசனம் ஏற்றிருக்கிற ராஜா கொலுவிருக்கிற அந்த கொலு மண்டபத்துக்குள்ள நீங்களும் நானும் போகணும்னா, ராஜா செங்கோலை காட்டினால் ஒழிய, ராஜா செங்கோலை காட்ட அவர் உண்மையும் உத்தமம் உடையவராக இருக்கிறார். கையை உயர்த்து ஆமென் சொல்லாமா? இப்போ நம்ம மேலே போகும்போது 7 வருஷம் என்ன நடக்குன்றீங்க? 7 வருஷம் நமக்கு செங்கோல் நீட்டின்னு இருப்பாரு. அவருடைய செங்கோல், அவருடைய நீதி, கிறிஸ்துவின் நீதி தான் அந்த செங்கோல். அப்போ நான் என் புருஷனை பார்த்து 1 மாசம் ஆகுதே, ஆனாலும் என் புருஷனுடைய நினைவில் இருக்கிறவள் தான் எஸ்தர். புதிய ஏற்பாட்டு பூர்ணமாக்கப்பட்ட சபை நமது புருஷனாகிய கிறிஸ்துவின் நினைவில் இருக்கிறோம். நமக்கு செங்கோல் நீட்டுவார். நாம் 24 மூப்பர்கள் இந்த 15 வருஷம் என்பதோடு கூட எஸ்தருடைய நினைவு அந்த செங்கோல் அடங்கியிருக்கிறது. அன்பானவர்களே, இந்த 2 வசனத்தை வாசித்து முடிக்கலாம். எஸ்தரின் புத்தகம் வசனத்தை வாசிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் வெளிப்படுத்துகிற விசேஷம் 4ஆம் வாசத்தை நம்ம முடிக்க போகிறோம். நேரம் ஆயிடுச்சு. இதை கொஞ்சம் நல்லா விளக்கப்படுத்த நம்ம நேரம் இல்லை. எஸ்தரின் புத்தகம் எத்தனாம் அதிகாரம்? 3ஆம் அதிகாரமா? எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 3ஆம் நாளிலே மகிமை அடைந்தவர்களாய், 3ஆம் நாளிலே நாம் மகிமை அடைந்து கர்த்தர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெரிந்தது போல 3ஆம் நாளிலே ராஜ வஸ்திரம் தரித்துக் கொண்டு உள் முற்றத்தில் சியோன் பர்வதத்தில் மகிமையின் கர்த்தர் பிதாவாகிய தேவனுடைய சியோன் பர்வதத்தில் அந்த சிங்காசனத்தில் உள் முற்றத்தில் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அகாஸ்வேருவாகிய என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உட்கார்ந்திருக்கிறார். நான் ராஜா என்னோடு பேசி 1 மாதம் ஆகிறது. மொர்தெகாய், என் ராஜா என்னை மறந்திருப்பாரோ? என் புருஷன் நினைவில் நான் இருக்கிறேனா? ஆனால் நினைவில் இருக்கிறவளே எஸ்தர். ஆமென் சொல்லுங்க. புருஷனுடைய நினைவில் இருக்கிறவளே மணவாட்டி. புதிய ஏற்பாட்டு பூர்ணமாக்கப்பட்ட சபை. அன்பானவர்களே, உள்முற்றத்திலே ராஜா கொலுவிருக்கிற ஸ்தானம். அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தா, அவர் மகிமையின் கர்த்தர், அவர் என்றென்றைக்கு மீட்டிருக்கிற ஜீவனுள்ள தேவன், அவர் யூதா கோத்திரத்து சிங்கம். அவர் உள்முற்றத்தில் கொலுவிருக்கிற ராஜா வீட்டிருக்கிற ஸ்தானம் வேறொருக்கும் அந்த ஸ்தானம் விடப்படுவதில்லை. தம்முடைய மனைவிக்கு மாத்திரம் அவர் நினைவில் வைத்திருக்கிறார். அதுதான் இந்த எசேக்கியா ராஜா, உம்முடைய பிரமாணத்தில் உண்மையும் உத்தமமும் நீ சர்ச்சுக்கு வந்த ஒவ்வொரு நாளையும் கர்த்தர் நினைவில் வைத்திருக்கிறார். மனவாட்டியே, நீ கர்த்தருக்காக பாராட்டின வைராக்கியம், ஞாயிற்றுக்கிழமை எத்தனை கோடியை கொடுத்தாலும் என் தேவ பிரசன்னத்தை விட்டு என் மனம் பிரியாது என்று சொல்லி வேலையெல்லாம் உதறி தளர்ந்து நினைவில் வைத்திருக்கிறார். வேலையாவது மண்ணாங்கட்டியாவது என் புருஷனுடைய பிரசன்னம், என் புருஷனை ஆராதிக்க போகிறேன். இது சும்மாவா? இது உடன்படிக்கைங்க சபை. அதான் ஓடி வர நீ உன் சொந்தக்காரனுக்கு என்ன நான் ஃபங்க்ஷன், அதெல்லாம் என் சொந்தம், என் கர்த்தர் தான் என் புருஷன். ஞாயிற்றுக்கிழமை எத்தனை கோடி வந்தாலும் எனக்கு தேவையில்லை, எத்தனை தூஷணம் வந்தாலும். அதுதாங்க மனைவி. ராஜா கொலுவிருக்கிறார், அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ஆமெனா? மற்றவங்க யாரையும் குறை சொல்லாது. அவங்களுக்கு பலன் இல்லை. ஏன் அவங்க ஓடிடுறாங்க? அவங்களுக்கு மாம்சத்தில் இருக்கிறாங்க. நீ தேவ சமூகத்தில் வந்துட்ட பிற்பாடு அப்படி என்னது இடியே உன் தலைமையில் விழுந்தா கூட அந்த பிரசன்னம் உனக்கு அசையக்கூடாது. அந்த அவ்வளவு பெரிய பிரசன்னத்துக்குள்ள உன் மனம் புருஷன் மேல இருக்க வேண்டும். ஏனென்றால் எப்பா அவர் தெய்வயா, அவர் யார்? அவர் என்றென்றைக்கும் இருக்கிறவர் கிறிஸ்து. யாரு கிறிஸ்துன்றீங்க? கிறிஸ்துடைய மகிமை என்ன நினைக்கிறீங்க? அவரை போய் உட்காந்து கத்தி நடக்கிறேன் என் புருஷன். அவர் யார்? அவர் உள்முற்றம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே
தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே நமக்கு மீட்பை உண்டு பண்ணின என் புருஷன் அவர். அந்த உள்முற்றத்தில் ராஜா கொலுவிருக்கிற, ராஜா விற்றிருக்கிற அந்த மண்டபம் சிருஷ்டி நான். அவர் செங்கோலை நீட்டுவார் பாருங்க. அவர் நினைவில் நான் இருப்பேன் பாருங்க. செங்கோலை நீட்டுவார் பாருங்க. நான் ராஜாவை பார்த்து 1 மாசம் ஆகுது. ஏன் 1 மாசம் சொல்றான்? அவருக்கு மனைவி நினைப்பு இருந்தா வந்திருப்பாரு, மறந்துட்டாரோ? ஏன் எஸ்தர் சொல்றாங்க என் புருஷன் என்கிட்ட வந்து 1 மாசம் ஆகுது. இந்த 1 மாதம் என்பது வளர்ப்பிறை தேய்ப்பிறை, அந்த நிலா, அது நிலா தான். அந்த 1 மாதம் 30 நாள் அந்த நிலா என் மகிமையின் கர்த்தர், சமாதானத்தின் கர்த்தர் அவர். அப்போ அவர் ராஜா கொலுவிருக்கிற அந்த மண்டபத்துக்கு முன்னாடி போய் நிற்கும் போது ஏம்மா எப்படி இருக்கும்? அது இல்லை, பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தில் போய் வீற்றிருக்கிறத நம்ம போய் பார்க்கறதுல அவர் செங்கோல் நீட்டலன்னா முடியாது. அவருடைய நீதியை நம்ம தலைமையில வைக்கலன்னா முடியாது. நம்ம நினைக்கிறார், இந்த ஜீவவாசல் ஜப வீடு எப்படியெல்லாம் என் புருஷனை மகிமைப்படுத்து என்பதை அவர் நினைக்கிறார். அதனால தான் சபைக்குள்ள யார் என்றாலும் பேய் ஓடி போயிடும். அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற பேயெல்லாம் ஓடி போயிடும். பேய்க்கும் எனக்கு பிரச்சனையே பேயெல்லாம் கிடையாது. அங்கே போய் நின்னா ஓடி போயிடும். எனக்கு பிரச்சனையே நீங்கள் தான், உங்கள் மாம்சத்தை இடம் கொடுக்க இல்லைங்க பிரதர். நான் இப்படிலாம் நினச்சேன்னா இதெல்லாம் அப்படியே சொல்லுங்க, வேறு வழியில் ஆண்டவரே நினைங்கப்பா நீங்கள் இவங்களோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீங்க. அந்த மாம்சம் பயங்கர பொல்லாதது. ஆனால் இங்கே எஸ்தர் தைரியமாக உள்ளே போகிறாங்க. வாசிக்க பார்க்கலாம். ராஜ ஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தருக்கு நீட்டினான். அப்போது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டால். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லாமா? நினைவில் இருக்கிறார், மணவாட்டி நினைவில் இருக்கிறார், மறந்துவிடவில்லை. அவள் நீதி உள்ளவள், அவள் நீதி அறிந்தவள். நீதியின் வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு ராஜாவிற்கு முன்பாக போகிறாள். எஸ்தரை கண்டதுமே, மனைவியை கண்டதுமே, இவள் என் மனைவி அல்லவா என்று சொல்லி நீதியின் செங்கோலை அவர் நீட்டினார். அன்பானவர்களே, இந்த நீதியின் செங்கோலை நமக்கு நேராக நீட்டினால் மாத்திரமே ராஜா கொலுவிருக்கிற மண்டபத்துக்குள்ளே போக முடியும். இங்கே எசேக்கியா ராஜா அழுகிறார், என் தேவனே, என் புருஷனே, நான் உத்தமி, என் உத்தமத்தை நினையும், என் பாவத்தின் நிமித்தம் நான் இப்ப விசாரப்படுகிறேன். என் பாவத்தினால் என் எலும்புகளிலே சௌக்கியம் இல்லை. அது இருக்கிறது தான். ஏனென்றால் என்னோட உடல்ல பிளட், ரத்தம் இருக்கிறது, பாவம் இருக்கிறது. ஆனால் உமக்கென்று நான் பாராட்டின உத்தமத்தை நினையும். உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், நான் உன்னை குணமாக்குவேன். இந்த குணமாகுதல் என்பதுதான் மகிமையின் சரீரம். அது 15 ஆண்டு காலம் எசேக்கியா ராஜாவுக்கு கூட்டி கொடுத்தது. 24 மூப்பர்கள் 15 டிகிரி டிஸ்டன்ஸ்ல அவர்கள் பிதாவாகிய தேவனை சிங்காசனத்தை சூழ்ந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் 24 மூப்பர்கள், இவர்கள் ஜெயங்கொண்ட பூர்ணமாக்கப்பட்ட புதியப்பட்ட சபை. அது எஸ்தர். வாசித்து முடிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 3 வாசிக்க பார்க்கலாம். 3-4. வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. என்ன இருந்துச்சு? வானவில். அது உடன்படிக்கை. அல்லேலூயா. எத்தனை பேர் உடன்படிக்கை இருக்கிற சபையில ஜாயிண்ட் ஆயினே? என் புருஷன் என்ன சொல்லுவார்? இப்போ பாஸ்டர் என்ன சொல்லுவார் உங்ககிட்ட வந்து? அம்மா கர்த்தருக்கு இது பிரியம் இல்லைம்மா. ஓகே பிரதர், ஓகே பாஸ்டர், நான் செஞ்சிடறேன். கர்த்தருடைய பிரமாணத்தை சொல்ற சபைக்கு உட்படு. அங்கே வானவில் இருந்தது, அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனம் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். அதை சுற்றில வானவில். 24 × 15 எவ்வளவு வருது? கணக்கு பண்ணி சொல்லுங்க பாக்கலாம் பட்டுன்னு. 24 × 15 எவ்வளோ? 360. 360 டிகிரி கோணம் தான் ஒரு வட்டம். அந்த 360 டிகிரியில 15 டிகிரி டிஃபரன்ஸ்ல 24 மூப்பர்கள் உட்கார்ந்திருக்கிறார்களே. அது எசேக்கியா ராஜாவுக்கு கர்த்தர் 15 என்கின்ற விஷயத்தை கூட்டி கொடுத்தாரு. அவர் பூர்ணமாக்கப்பட்ட புதியப்பட்ட சபைக்கு அடையாளம். அவர் நினைவில் வைத்திருக்கிறார். மணவாட்டியின் நினைவில் வாழ்கிறவரே மணவாளன்.
உன் நினைப்பாவே இருக்கிறவர் தான் உன் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. உன்னை மீட்க அவர் சீக்கிரமாய் வருகிறார். உன்னை மகிமைப்படுத்தி ராஜா கொலுவிருக்கிற மண்டபத்தில் முகமுகமாய் தரிசிக்க வருகிறார். எந்த நெருக்கத்தின் சூழ்நிலையும் உன்னை விடமாட்டார். உன்னை நினைத்து பார்த்து, உன் பக்தி வைராக்கியத்தை நினைத்து பார்த்து, உன் உத்தமத்தை நினைத்து பார்த்து உனக்கு விடுதலை கொடுக்கிறார். கரங்கள் ஆமென் சொல்லாமா? எல்லாரும் முழங்கால் படியிட்டு, அன்புள்ள ஆண்டவரும் என் இரட்சகருமாய் இருக்கிற மகிமையின் கர்த்தாவே, எங்களோடு இடைப்பட்ட கிருபைக்காய் ஸ்தோத்திரம்.